வருவாரு. வந்தாலும் மட்டும் வம்பளுத்து விட்டுறீங்க பாவம். வந்தாலும் என்ன பண்றீங்க? ஆமா. அவரை சும்மா சும்மா கலாய்க்கிறீங்க தேவையில்லாம. யாரு ஏங்க நீங்க தாங்க அது நேத்தெல்லாம் அப்செட் ஆயிட்டாருங்க அவரு. தமிழ் நான் என்ன உங்களை பண்ணேன்? மாதிரி ஆளுங்க தான். நான் என்ன பண்ணேன்? ஏங்க நான் வந்து அவரோட ரசிகனுங்க. நான் வந்து அவரோட கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண தொண்டன். நீங்க ஏதோ ஒண்ணு பேசி கடைசியில ஏதோ ஒண்ணு சொன்னாரு கடைசியில. அட போங்கய்யா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. பாப்கார்ன் விஷயம், பாப்கார்ன்ல தான் கடுப்பாயிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கடுப்பான யாருக்கும் கடுப்பானாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? யார் மேலேயும் கடுப்பாகி ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க ப்ரோ. அவர் கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா பேசணும். ப்ரோ இப்போ இந்த புதுசா ஒரு படம் இது இருக்கு, ப்ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்கல்ல, அழகா, அந்த படம் பாத்துட்டீங்களா? இன்னும் பார்க்கல. அண்ணன் பார்த்துட்டாரு. நான் பார்க்கல இன்னும். அது கோயம்புத்தூர்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா ப்ரோ, கோயம்புத்தூர்ல போட்டிருந்தாங்க. சென்னையில இதுக்கு மேலதான் போடுவாங்களா? சென்னையில நாளைக்கு நாளைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாருங்க ஸ்பீக்கர்ல? கார்த்திக், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்க ப்ரோ. இந்த விடாமுயற்சி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க? எனக்கு புரியவே இல்லை. என்ன படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களோ? ப்ரமோஷன் இல்லைங்க, ஷூட்டிங் டிலே ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பண்ண ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு அது ஒரு சரி, அது ஒன்று ஃபியூ இதுதான் இருந்தது. கண்டென்ட் எதுவும் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, ஏதாவது ரிலீஸ் பண்ணலாம்ல. ஒன்றும் தெரியல, சும்மா போட்டோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு போட்டோவா டெய்லி. எதுவுமே வரலனாலும் எதுவும் வரலன்னு திட்டுறீங்க. அப்புறம் ஏதாவது வந்தாலும் ஏன் போட்டோ மட்டும் வருதுன்றீங்க. இன்னும் படம் டீசர் விட்டாச்சு. இன்னும் 10 நாள் கூட இல்லைங்க. இது ஒரு ப்ரமோஷன் 20 ஸ்ட்ராட்டஜி. நாள் இருக்கு. இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகவே இல்லையான்னு கூட தெரியல. எங்கெல்லாம்? எங்க இருக்கீங்க? எந்த கண்ட்ரி? நான் யூஎஸ்ல இருக்கேன். அங்க சொல்றேன், இங்க சொல்றேன். ஆயிடும் ப்ரோ, ரிலீஸ் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, ஆனால் ஏன் இவ்வளோ கேவலமா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னு கேட்குறேன். என்ன பண்றது? பிளான் பண்ணபடி ஷூட்டிங் நடக்கல. ஆனா இப்படி பண்ணிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணா ஏதாவது ஓடுமா? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. படம் நல்லா இருந்தா ஓடுங்க, என்ன இருக்கு ப்ரோ. இவங்க படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த டாக்ல போகுன்ற மாதிரி நம்புறாங்களாட்டு இருக்கு. இல்ல லைக் ப்ரமோஷன்லாம் ரொம்ப பண்ணணும். நம்புறதெல்லாம் கிடையாதுங்க. ஷூட்டிங்கே முடியலையே. ஷூட்டிங் நேத்தானே முடிஞ்சது. என்ன பண்ண முடியும்? இல்ல ட்ரைலர் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம்ல. அதான் ஆல்ரெடி டீசர் வந்துருச்சு. அப்படி சாங் அதெல்லாம் இது பண்ணல. அது வரும், ஒன்னொன்னா வரும். டைம் இருக்குல்ல. சாங் கேட்டு தான் விடாமுயற்சி ஓப்பனிங் வர போதுன்னு. ப்ரோ அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இப்போ ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். டேட் வேற, பொங்கல் வேற. அட்லீஸ்ட் டேட் இமிடியேட்டா சொல்லலாம்ல. 10, 9, 11. ஐயோ, அதுல கூட என்ன பிரச்சனை? சொல்லுவாங்க, இருங்க. எல்லாம் ஏங்க உங்க அவசரத்துக்கு அவங்கள பார்க்க முடியாது. ஓகேவா? எல்லாமே சொல்லுவாங்க. அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பதற்றப்படக்கூடாது.
அதுக்கும் சொல்லல. இல்ல ஏதாவது இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா இல்ல அவங்கள்ட்ட எதுவும் இல்லையா பண்றதுக்குன்னு கேக்குறேன். அதனால கேட்டேன். ஏங்க அவங்களுக்கு நேற்று தான் ஷூட்டிங்கே முடிஞ்சிருக்கு. இப்போ 10ஆம் தேதி டேட்டு போட்டால் 10ஆம் தேதி ரெடி பண்ணிட முடியுமா? இல்லை 12 போடலாமா? 9 போடலாமா? இல்லை 9ஆம் தேதி காப்பி ரெடி ஆயிருமா? அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு ஒரு படம்ன்றது வந்து ஒருத்தருடைய முடிவில் கிடையாது இல்லையா? நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அனிருத்தில் கேட்கணும், மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கேட்கணும், டிஏல கேட்கணும், சிஜியில் கேட்கணும். எல்லா இடத்துலையும் கேட்டு ஓகே இந்த டைமில் இப்போ இன்னைக்கு என்ன தேதி? 24, 23, 24 ஆகுது. 24 ஓகே. 26ஆம் தேதி இந்த அவுட் வந்ததுங்க. 26ஆம் தேதி அனிருத்தில் கொடுத்தோம்னா அவர் ஒரு 4 நாள் 2ஆம் தேதி கொடுத்துருவாரு. 2ஆம் தேதி கொடுத்து சென்சார் 3ஆம் தேதி அப்ளை பண்ணோம்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி சென்சார் பார்த்துருவாங்க. சர்டிஃபிகேட் வந்து 6ஆம் தேதி வந்துடும். 6ஆம் தேதி வந்தால் இப்படிலாம் அவங்க கணக்கு போட்டு தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இந்த ரேட்டு சொல்லலாம் அந்த ரேட்டு சொல்லலாம். முன்னாடி ரெடி பண்ணி வச்ச படத்துக்கு பண்ணலாம். ரெடி பண்ணி இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்க படத்துக்கு எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி? ஹலோ ப்ரோ. கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்லை இப்போலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க டேர்ம்ஸ் வந்துட்டு சும்மா எல்லா படத்துக்குமே தாறுமாறாக கேட்குறாங்க. 75%, 80%லாம் கேட்குறாங்கல்ல. அது ஃப்யூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கா? முன்னாடிலாம் எல்லா தேட்டர் ஓனர்ஸும் ஒரு ஸ்டப்பனா ஒரு 60, 65 யார் கிட்டது? யார் சொன்னது? அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. 80லாம் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில். 75%. 75 கேட்கறது வந்து பெரிய படங்களுக்கு சில தேட்டர்ஸ்ல மட்டும் தாங்க கேட்பாங்க. இப்போ விஜய் படம், ரஜினி படம், அஜித் படம்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி படங்களுக்கு சில தேட்டர்ஸ்ல கேட்பாங்க, எல்லா தேட்டர்லையும் கேட்க மாட்டாங்க. திருப்பி இது ஃபியூச்சர்ல இன்னும் அடுத்த பெரிய பெரிய படங்கள் வரப்ப அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லாட்டி இது அப்படியே இதுக்கு மேல எனக்கு 110 ஆகும். இல்ல 80%, 85%னா இப்போ 75%, 80% அதுல ஒன்றும் லாபகரம் நம்ம எடுக்க முடியல. 80% வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு நம்மளை அப்படியே புஷ் பண்ணி இந்த இது கொண்டு வந்துருவாங்களா? இல்ல இது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர ப்ரெஷரா? இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க லாபகரம் பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி கேட்குறாங்களா? இந்த பிஸ்னஸே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே. இப்போ இதே ஒரு 4 படம் ஒன்றா வருது அப்படின்னா இதே தேட்டர் ஓனர்ஸ்லாம் இவ்வளோ கொடுத்து போடுவாங்களா? கிடையாது இல்லையா? அது பண்ண போகிறதில்ல. இதே வந்து சின்ன படங்கள் வரும்போது தேட்டர் ஓனர்ஸ் இது பண்ணுறாங்களா? கிடையாது. உனக்கு 2 ஷோ தான் கொடுப்பேன், அதுவும் காலைல தான் கொடுப்பேன் 10 மணிக்கு, இஷ்டம்னா போடு இல்லைன்னா விட்டு போ அப்படின்னு சொன்னால் அப்போ என்னன்னா உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது தேட்டர்ஸ்க்கு. ஐயோ தேட்டர் கிடைச்சா போதுன்னு அவங்க வராங்க. இதே பெரிய படம் வரும்போது ஊரில் இருக்க எல்லா தேட்டருக்கும் பெரிய படம் வேணும்னு இருக்கு. அப்போ இந்த தேட்டருக்கு நான் அப்படியே கொடுப்பேன், எனக்கு 70% கொடு, கலெக்ஷனில் 75% கொடுன்னு கேட்பாங்க. இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை தான். நாட் ஒன்லி சினிமா, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கேட்குறவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஏன் ஹீரோ 100 கோடி சம்பளம் வாங்குறாரு? ஏன்னா அந்த ஹீரோக்கு 100 கோடி சம்பளம் கொடுத்து 20% ரெடியாக இருக்கானே. நான் போயிட்டு ஏங்க நீங்கள் 100 கோடி கேட்குறீங்க, சரி தம்பி நீ கிளம்பு, நான் இன்னொருத்தரை பார்த்துக்கிறேன்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். இதே வந்து ஒரு படம் ஓடாத ஹீரோட்ட போயிட்டீங்கன்னா 25 வருஷத்துக்கு நடிப்பாரு. ஸோ அது காமனாக பிஸ்னஸில் இருக்கிற இது. நாங்கள் முன்னாடி வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ தேட்டர்ஸ்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. முன்னெல்லாம் தேட்டர்ஸ் வந்து விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க படத்தை. எம்ஜியில் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விஜய் படமா உன் தேட்டருக்கு 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது 10 லட்சம் ஆகலாம், 20 லட்சம் ஆகலாம், 15 லட்சம் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. தேட்டர்லாம் லாஸ்ட்ல இருந்தது. இப்போ ப்ராஃபிட்ல கம்மியாகுது. அதே அளவுக்கு தான் வாங்கிட்டு அது ரீஃபண்டபிள் தானே. ரீஃபண்டபிள் தானே. அது ஓகேங்க. பட் இப்போ வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ல மட்டும்தான் குறையுதா ஏறுதான்றதை யோசிச்சுட்டு இருக்கீங்களே தவிர முன்னாடிலாம் லாஸ் ஆகிட்டு இருந்தீங்க தேட்டர்ஸ்லாம். இப்போ கம்ப்ளீட்டா அந்த லாஸ்ன்றதே போய் ப்ராஃபிட் அதிகமாக கம்மியான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ரப்பர் பந்து மாதிரி படங்களுக்குலாம் நீங்கள் 50% தான் கொடுக்குறீங்க சின்ன படங்களுக்கு. இப்போ தேட்டர்ஸ் ஏதாவது விலைக்கு வாங்குறாங்களா? படத்தை கிடையாது. கம்ப்ளீட் எல்லா ரிஸ்கையுமே ப்ரொடியூசர் எடுத்துக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது தேட்டருக்கு இன்னொன்னா அதுவுமே இப்போ துணி வாரிசு வரும்போது நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா கிடையாது. துணி வாரிசு வரப்ப இந்த படம் கொடுத்தா இந்த படம் இல்லை அந்த படம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்றதுனால இதாக இருந்தது. அப்ப இப்பெல்லாம் அந்த எதுவே கிடையாது, என்ஜியே கிடையாது, மினிமம் கேரண்டியே கிடையவே கிடையாது. ஆமா, ஒரு தேட்டர்ல கூட அதெல்லாம் என்ன ரெவன்யூ அதுதான் அப்படிதான். தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ரிஸ்கே கிடையாதுங்க. அவங்களுக்கு ரிஸ்கே கிடையாது. எந்த இதுலையுமே அவங்க பெருசாலாம் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. தேட்டரில் போட்டால் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸு, இந்த மாதிரி அவங்க பண்ணுற செலவு, தேட்டருக்கு பண்ணுற செலவு, அவங்களுடைய
இதுதான். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கமிஷன் பேஸ் தான். இவ்வளோ இந்த படம் ஓட்டுறோம், இவ்வளோ ஆமா ஆமா கமிஷன். ஆமா ஆமா ப்ரோ ஆமா. தேட்டருக்கு வந்து எப்படி ப்ரோ அமௌண்ட் வரும்? இந்த ஆட்ஸ், பாப்கார்ன், கேண்டீன் இது மட்டும் தான் வருமா, இல்ல மத்த எதுலயாச்சும் இந்த படம் ஓடுறது மூலியமா ஓ அதுல தேட்டர் ஏதாவது? ஆமா அதுலயும் வரும்ல. அது எப்படி சும்மா படம் ஓட்டுவாங்க? அதுல வரானே அதுல வரும். அதுவும் படத்துக்கு படம் மாறும். ஒரு படத்துக்கு 50-50 டோட்டல் கலெக்ஷன்ல இருந்து 50-50 சின்ன படத்துக்கு. அதோட கொஞ்சம் பெரிய படம் தான் 60% வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, 40% தேட்டருக்கு வரும். ரொம்ப பெரிய படம் அப்படின்னா 70-30. இப்போ விஜய் படம் அந்த மாதிரிலாம் வரும்போது சில தேட்டர் வச்சுக்கலாம். ஒரு 500 தேட்டர் 600 தேட்டர் ரிலீஸ் ஆகும் விஜய் படம்லாம். ஸோ எல்லா தேட்டர்லையும் இருக்காது. ஒரு 200 தேட்டரில் 75 அந்த மாதிரி இருக்கும். விஜய் இருக்க தேட்டர்லாம் 70 இருக்கும். நிறைய தேட்டர்ஸில் 55-60 இருக்கும். அது தேட்டரை பொறுத்து. ஆனால் இவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கிற பிஸ்னஸ் ஏன் அப்போ தேட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்டு? எந்த பிஸ்னஸுமே ப்ராஃபிட்ன்றது நீங்கள் 4 பேர்த்த பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. எல்லா பிஸ்னஸ்லையும் ப்ராஃபிட் இருக்குது, லாஸ் இருக்குது. இல்லை தேட்டர்ஸ் மட்டும் இல்லை கிடையாது. இல்லை கார்த்திக், இப்போ நீங்கள் சொன்னபடி இப்போ ரிஸ்கே அடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வருது. லைக் எவ்வளோ ப்ராஃபிட் வருது தான் இப்போ மேட்ரு, ரைட்? நிறையா வருதா கம்மியாக வருதா? அப்படிலாம் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்வளோ செலவாகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு இருக்குல்ல. எல்லா தேட்டர் ரெவன்யூ ஒன்றும் கிடையாது இல்லையா, அதுவும் இருக்குல்ல. ஒரு ஊரில் 5 தேட்டர் இருக்கும். நீங்கள் உங்கள் ஊர்லேயே பார்த்துருப்பீங்க. நீங்கள் யூஎஸ்ல இருக்காங்க உங்களுக்கு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, 5 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 தேட்டர் ரெவன்யூ ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? இப்போ 5 மளிகை கடை இருக்குங்க, ஒரு 5 சூப்பர் மார்க்கெட் இருக்கு. 5 சூப்பர் மார்க்கெட் ஒரே மாதிரி போகுமா என்ன? 5 ஹோட்டல் இருக்கு, 5 ஹோட்டல் ஒரே மாதிரி பிஸ்னஸ் ஆகுமா என்ன? அவனும் தோசை தான் ஊத்துறான், நீயும் தோசை தான் ஊத்துற அப்படின்றதுல இல்லைல்ல. பட் ஆனால் இப்போ ஒரு நல்ல தேட்டர் கட்டினா பொட்டன்ஷியல் இருக்கு ப்ராஃபிட்டுக்கு. அது எல்லாமே அந்த அங்கே இருக்கிற பாப்புலேஷனை வச்சு, அந்த டைமில் வர படங்களை வச்சு நிறைய இருக்கு. நிறைய கல்குலேஷன் இருக்கு. பிஸ்னஸ்னா ஒன்றும் இதுதான் இதுதான் அப்படின்னு இல்லைல்ல, எல்லாமே இருக்குல்ல. நைஸ். கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ திருச்சி ஸ்ரீதருக்கு விஜய் மேல என்ன ப்ரோ காண்டு? அவருக்கா? எல்லாரும் ஒண்ணு சொன்னா அவர் மட்டும். ஆமா, அவரு பெருசா விஜய் மேல காண்டு இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியலங்க. அப்படி இருக்கான்னு தெரியல. நம்ம ஒரு டைம் ஒரு சண்டை போட்டோம். ஏன்னா பட் லாஸ்ட் டைம் வந்து லியோ வந்து இல்ல ஜெயிலர்னு சொன்னாரு. இந்த தடவை வந்து நம்பர் 1 கலெக்ஷன்ல வந்து ஃபுட்பால்ஸ்ல எல்லாம் வந்து அமரன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஃபேக்டா சொல்றாரு. அப்படியா? அப்ப தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் போடுறது, கார்த்திக் ப்ரோ சொல்றது எல்லாமே பொய்யா? ஃபேக்ட் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? நீங்க நம்பர் 1 மூவிஸ் போட்டிருந்தீங்கல்ல தமிழ்நாடு. ஆமாமா, அது உண்மைதானே. கோட்டு தான் அதிகம் இதுல இருக்கு. பட் அவர் வந்து அமரன்னு சொல்லியிருந்தாரு. அது சொல்றாரு. இவர் வந்து ஃபேக்ட் தான் சொல்றாரு அவரு ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சொல்லு, அதுக்கு நான் சொல்றேன். இல்ல அவர் வந்து திருச்சி ஏரியா சொன்னாரா, ஃபுல்லா சொன்னாரா? ஃபுல்லா சொன்னாரு அவர் தமிழ்நாடு. அப்படியெல்லாம் பார்த்தா நீங்க வந்து அப்படிதான் முன்னாடி மாதிரி நம்ம மாஃபியால இருந்தாவது அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை போடலாம். இப்போ மாஃபியாலும் கிடையாது, வம்புல அனுப்பிச்சு விட்டீங்க வெளியில. இல்ல ப்ரோ, அதுதான் அவர் வந்து மேபி பார்ஷியலா இருக்க மாதிரி தெரியுது. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இப்ப ரமேஷ் பாலா தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே அவங்க நினைக்கிற விஷயத்துல மட்டும் தான் பேசணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. மீடியால இருக்க எல்லாரும் அப்படித்தானே. பட் வந்து அவங்க வந்து ஒரு மீடியால இருக்க அவங்க வந்து ஒரு ட்ராக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க பேர் வச்சுட்டு. பட் அப்படி பார்ஷியலா இருக்கும்போது அது வந்து தப்பா இருக்குல்ல. செய்யற அந்த ஒரு ப்ரொஃபஷனையா அவங்க கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. எது உண்மையோ அது போடணும், அதுக்கேத்த மாதிரி. அதுதான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் பார்த்தா நிறைய பேர் அஜித்தை திட்டிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யாரு ப்ரோ திட்டுறான்? இப்ப சில பேர் இருக்காங்க. இப்ப சேகர் ப்ரோ அவங்க எல்லாம் போடுறது, சித்து ப்ரோ அவங்க எல்லாம் போடுறது, இப்ப கார்த்திக் ப்ரோ கூட இதுன்னா இது கரெக்டா. இப்ப ஜெயிலரோ இதுவோ அது வந்து அவரே சொல்லியிருப்பாரு. நெக் டு நெக் எதுன்னு நம்மளுக்கு தெரியாதுன்ற மாதிரிதான் சொல்லியிருப்பாரே தவிர இதுதான் சொல்ல மாட்டாரு. பட் இந்த ரமேஷ் பாலா அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, விஜயை எப்படியாவது கீழே இறக்கணும் அந்த மோட்டிவ்ல மட்டும்தான் இருப்பாங்களே தவிர கரெக்டான ஒரு இது சொல்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. பார்ஷியலாவே இருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க. உண்மை ஏதோ அது உண்மையை சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு அவங்க பார்ஷியலா இருக்காங்க? இப்ப விஜய் மேல வன்மத்துல இருக்க மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க.
ஒருத்தவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காக இன்னொருத்தவங்களுக்கு கீழே இருக்கணும்னு தேவையில்ல. அவங்களுக்கு நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு நேர்கொண்ட போங்க. பார்வை டைலாக். ஆ? நேர்கொண்ட பார்வை டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இல்ல இல்ல நேர்கொண்ட அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இன்டர்நெட்ல சரி யூடியூப்ல ட்விட்டர்ல எல்லாம் ஏகேக்கு தான் ரொம்ப விஜய்க்கெல்லாம் அவ்வளவு சேகர் பாபு இல்ல சேகர் பாபு விட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஏன் மாதிரி ஓடிச்சுன்றாரு. அவர் பையன் ட்விட்டு போய் பார்த்தா அந்த வருஷத்துல 130 கோடி மங்காத்தா பண்ணிருக்கேன் அவரே ட்விட்டு போடுறாரு. அப்ப யாரை டீகேட் பண்ணி போடுறாரு போஸ்ட்? ம். அவரே விட்டுறாரு சேகர் பாபு. வேணா ஷேர் பண்ணிட்டுமா மேல? அவர் என்ன கண்டபடி சொல்லியிருப்பாரு, எந்திரன்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து அவர் எந்திரம் 2010 சொல்லியிருப்பாரு. ப்ரோ. இது 2010 11 வருஷத்தை மாத்தி சொல்ல அதுதான் முடியாது. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாரு, 7ஆம் அறிவுக்கு பதில் அது நான் மாத்தி எந்திரன்னு சொல்லிட்டேன்னு சொல்லியிருப்பாரு அவர். அது அது இல்ல ப்ரோ. கிளாரிஃபிகேஷன் இது கொடுத்தாரு. அவர் 2011 7ஆம் அறிவு தான் அதிகமா ஓடிச்சுன்றாரு. ஆனா மங்காத்தா 130 கோடி அவரே ட்வீட் போட்டிருக்காரு. அதெல்லாம் அவரு அஜெண்டா விஜய்க்கு தான் சொம்படிச்சுட்டு இருக்காரு. விஜய்க்கு தான் சொம்படிப்பாரு. சேகர் ப்ரோ போனி நல்லா நான் இருக்குது. 2011 கதையெல்லாம் நான் சொல்ல ப்ரோ, நான் 2023 அவரு 24 இல்ல கதை ப்ரோ. சொல்றேன். சேகர் போன் நல்லா சொன்னீங்க. நீங்க அதனால சொல்றேன். மங்காத்தா டைம் போயிட்டீங்க. நீங்க அவரும் ஆவுன்னா இல்ல ப்ரோ. மங்காத்தான்னு போயிருந்தீங்க. இல்ல இப்ப வாங்க ப்ரோ, அப்படி அவரு 2023 என்ன கதை? அவரும் விஜய்க்கு தான் சொம்படிக்கிறாரு. ஆமா சேகர் ப்ரோ வேற. அஜித் டீகேட் பண்ணி தான் பேசுறாரு. ப்ரோ 2011 கதையை பத்தி யார் ப்ரோ பேசு? நான் ப்ரோ பேசுனது நேத்து ஏதோ 2023. இல்ல ப்ரோ. நேத்து உட்காந்து ஏதோ வாய்ஸ் அவார்டு பேசியிருந்தாரு வெங்கட் பிரபு கிட்ட. அதை சொல்றேன். வாய்க்கு இதுன்னு கண்டபடி விட்டக்கூடாது. கரெக்டா ஃபேக்ட் தான் இருக்கணும். எல்லாம் வாய மூடி அமைதியா இருக்கும். ஒரு தெரிஞ்சு போய் பேசணும் ப்ரோ. இல்லைன்னா வாய மூடி அமைதியா இருக்கணும். எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா உனக்கு தெரியல. நீ எப்படி போய் டேரக்டர் உட்காந்து பேட்டி எடுக்கிற? எடுக்கக்கூடாது பேட்டிலாம். ப்ரோ அது அவர்கிட்ட போய் கேளுங்க ப்ரோ, என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இல்ல எப்படி ப்ரோ. சொல்றது? நீ ஏன்னா முட்டு கொடுத்தீங்க அவருக்கு. அதனால சொன்னேன் நான். நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து சேகர் பூ நல்லவர் நீங்களா? அதான் நல்லவருக்கு பாடம் சொல்றேன். அவர் பண்ண தப்பு எடுத்து அப்ப சொல்றேன். அப்ப ரமேஷ் பாலா ப்ரோ நல்லவரா? நீங்க என்ன ரமேஷ் பாலா சொல்றீங்க? ரமேஷ் பாலா ப்ரோ போடுறாருன்னா அவர் 2 பேரும் சாதகமா போடுறாரு. அதுதான் சொல்றேன். அவர் அவர் வந்து நல்லவர் அப்போ வந்து சொல்லு. அவர் வந்து அப்ப நேர்மையா அப்ப போட்டுட்டு இருக்காரு. அப்படி சேகர் சொல்ல ப்ரோ ப்ரோ. அப்ப சேகர் ப்ரோ விஜய் சொம்படியா நீங்க சொல்லுங்க. நான் அஜித்துக்கும் ரஜினிக்கும் சரி சொம்படியா நான் அப்படின்னு சொல்றேன். சொல்லிக்கோங்க. ரமேஷ் நீங்க பாலா. சேகர் ப்ரோ விஜய்க்கு ஓகே. இல்ல சம்படிக்கிறாரு. ப்ரோ. ப்ரோ சேகர் ப்ரோ ரமேஷ் பாலா என்ன இல்ல பண்றாரு? ப்ரோ. சேகர் ப்ரோ நேத்து என்ன பண்ணாரு? 11ல 10ல வந்த படத்தை 11 சொல்றாரு. யார் சேகர் ப்ரோ தப்பு? ஓகேவா? யார் ரமேஷ் இல்ல பாலா ப்ரோ. யாருன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது கேளு ப்ரோ. அவர் என்ன சொல்றாரு? வெங்கட் பிரபு பேட்டி எடுக்கிறார். வெங்கட் பிரபு யாரு சொல்லுங்க? வெங்கட் பிரபு யாரு? ப்ரோ அதுதான் எல்லா ஊருக்கே தெரியும் ப்ரோ. அப்படி நீங்க இல்ல என்ன ப்ரோ. அவர்கிட்ட போய் நீ ஏன் போய் சொல்ற? 10ல ரிலீஸ் ஆன படத்தை 11ன்ற யார் தப்புது? சொல்லுங்க யார் தப்பு? அதுதான் அவர் கிளாரிஃபை எங்க பண்ணிட்டாரு. கிளாரிஃபை அவர் பண்றது? கிளாரிஃபை பண்ணிட்டாரு. எப்ப அதுக்கப்புறமா பண்ணுவாரு? வந்து நீங்க எப்ப என்ன பண்ணுவாரு? தப்பு? பண்ண தப்பு ஏன் ப்ரோ வாய் தவறி யாரும் தப்பு? எல்லாருமே அப்படி எல்லாம் பேச 100% முடியாது பெர்ஃபெக்ட் ப்ரோ. கிடையாது ப்ரோ. வாய்க்குதுன்னு வாய் சொல்லிட்டு வாய் தவறி எல்லாமே அவர் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் சொல்ல முடியும். அவர் அப்படி பேப்பர்ல கண்ட்ரோல்ல எழுதி என்ன வச்சுட்டு எல்லாத்தையுமே வரணும் ப்ரோ. கொடுத்துருவாரு. நான் ப்ரோ ஒரு பேட்டி கேட்கறேன்னா நான் அப்படியே வந்து உட்காந்துருவாங்களா? பேப்பர்ல எழுதி ஏன் ப்ரோ என்ன வச்சு கேள்வி வரும், ஆமா என்ன பேப்பர்ல பேச எழுதி வச்சு தான் போறாங்கன்னு எழுதி கேட்பாங்க வச்சுட்டு ப்ரோ. வரணும். ஸ்பாட்ல தான் அப்படி இல்லை ப்ரோ. கண்டென்ட் ஸ்பாட். இல்ல இப்ப ப்ரோ. 2000 ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு தான் பேட்டி எடுப்பாங்க. இந்த கான்வெர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் பேப்பர்ல பேட்டி எடுக்க மாட்டாங்க. புரியுதா இல்லையா ப்ரோ, இந்த கான்வர்சேஷன் வரும்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ? ப்ரோ. எந்த அது கான்வர்சேஷன் இல்ல எந்த ப்ரோ. டைம்ல அது வருமோ எடுக்க அதுக்கேற்ற மாதிரி தான் பேப்பர்ல அவங்க எழுதி பேசுவாங்க. எடுத்துட்டு போவாங்க ப்ரோ. நீ கமெண்ட் பண்ண ஓரளவுக்கு தான் இல்ல ப்ரோ. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாத்தையுமே எழுதி ப்ரோ வச்சிருப்போம். 2011ல ப்ரோ. வந்து ஹையஸ்ட் கிளாஸ் மூவின்னு செவன் ஒரு அவர் படம் வந்து எழுதி வந்ததுல வச்சுட்டு வந்துருப்பாரு. செவன் ஒரு படம் வந்ததுல அதுல போய் பாருங்க. விஜய் சேது பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. மேல இருந்து சொல்லுவாங்க நீ இதை சொல்லணும். அது மாதிரிதான் ப்ரோ ப்ரோ நீங்க என்ன ப்ரோ காமெடி பண்றீங்க? ஃபேக்ட் தான் அவர் ப்ரோ. என்ன நியூஸ் பர்ஃபெக்ட் சேனல் எப்படி ரிப்போர்ட்டா ப்ரோ? பேப்பர்ல தானே படிப்பாங்க. அவன் இல்ல மனசுல இல்ல வந்து ஒரு அடிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் சி அவர் அப்படி தெரியலனாலும் அந்த டைரக்டர் சொல்றாரு அதனால வந்து இல்ல இல்ல நீங்க சொல்றது தப்பு. ப்ரோ அவரே ஒத்துக்கிட்டாரு. 11 வந்த படத்துக்கு வெங்கட் 10 பிரபுவே bro. ஒத்துக்கிட்டாரு. தப்பு இல்ல இது. மங்காத்தா வந்து ஹையஸ்ட் கிளாஸ் மூவி அததான் ப்ரோ. இல்லன்னு. அது அதுக்கப்புறமா ப்ரோ. நீங்க அது வந்து சுரேஷே அவரே போட்டிருக்காரு. நான் ஷேர் பண்றேன் மேல. இல்லைங்க எந்த படத்துக்கு இல்லைங்க முதல்ல எந்த படத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏதோ பேசினாங்கன்றீங்க, இன்டர்வியூன்றீங்க. என்ன இன்டர்வியூ என்ன இல்ல ப்ரோ, நடந்துச்சு என்ன ஒரு சொன்னீங்க? கேள்வி கேட்டிருப்பாங்க. 2011ல மங்காத்தா வந்திருக்கு. பேச்சுவாக்குல சொல்லுவாங்க 2024ல வந்து கோட் வந்து ஹையஸ்ட் கிராசர் ஆயிருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை. மங்காத்தா கூட ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு.
வெங்கட் பிரபு ஆமான்னு சொல்லிட்டு அவரு எந்திரன் மாத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ட்வீட்ல போட்டிருப்பாரு, எந்திரன் 2011 எந்திரன் 2010 கிடையாது, ப்ரோ. ஆனா 7ஆம் அறிவு தான் ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் த இயர்னு சொல்லுவாரு, ஆமா சொல்லியிருப்பாரு. கிளாரிட்டி அதுதான் இவங்க சொல்றாங்க. அவரு வந்து மாத்தி சொல்லிட்டாரு, எந்திரன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு 10ஆனது இவங்க வந்து 11 இது சொல்ல பண்றாங்க. முடியும், மாத்தி சொல்லக்கூடாதுல்ல. உன் இஷ்டம், ஆயிருக்குன்னு விட்டுறக்கூடாது. எப்படியா இருந்தாலும் அது இல்ல ப்ரோ. அவர் வந்து இப்ப வந்து மங்காத்தா தான் ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் த இயர் அப்படின்னு நீங்க அவரே ட்விட் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் போட்டிருக்காரு மாத்தி ப்ரோ, சொன்னதான் ஆகும். நான் சொல்லல, நீங்க சொல்ற அவரே ட்விட் போட்டிருக்காரு. என்ன நீங்க எடுத்து ஷேர் பண்றாரு, வெயிட் பண்ணுங்க. அவர் 113 போட்டு அவர் ஆமா 113 போட்டிருக்காரு. 7ஆம் அறிவு வந்து ஒரு 131 ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? 7ஆம் அறிவோட ஐயோ, கலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? அது அவர் போட சொல்லுங்க. அவர் தானே போட்டிருக்காரு, அவர் ட்விட்டர் நாங்க ஷேர் பண்றோம். நாங்களா இல்ல சொல்றோம். ஏழாம் அதான் அறிவு அவர் தான் சொல்லிட்டாரு ஹையஸ்ட் ஏழாம் அறிவு கிராசர். தான் அதிகம். இல்ல ஏழாம் அறிவு தான் அதிகம் அந்த வருஷம். இல்ல கார்த்தி ப்ரோ, யாரும் கார்த்திக் ப்ரோ சொல்லிட்டாரு. மாத்தி சொன்னது அவரு ப்ரோ, புரியுதா இல்லையா? அவர் தான் போட்டாரு, அவர் எங்க ட்விட்டர் ப்ரோ அவர் மாத்தி சொல் 7ஆம் அறிவுக்கு பதில் எந்திரன்னு சொல்லிட்டாரு. பட் ஹையஸ்ட் ஆஃப் த கிராசர் வந்து மங்காத்தா கிடையாது. அதுதான் கான்டெக்ட். சரி. இப்ப அதெல்லாம் அவரு என்னங்க, இப்ப 2010 ஒரு சம்பவம் நடந்தனால இப்ப 2024 15 வருஷம் கழிச்சு அதுதான் என்ன அதனால என்ன? அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து ரமேஷ் பாலா வந்து இப்ப நடக்கிறத சொன்னா, இவரு 2011க்கு போயிட்டாரு வினோத் ப்ரோ. அது பிரச்சனை சம்பவத்துக்கு பல கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த மாதிரி ராஜசேகரா அதான் ப்ரோ நான் சொல்றேன். நானு ராஜசேகரா ஒரு சொம்படிக்கிறாருன்றேன், அவர் அவருக்கு ஒரு அஜெண்டா இல்ல. இருக்கு. அவ்வளவுதான், நீங்க அஜெண்டான்றீங்க, நான் சொம்புன்றேன், அவ்வளவுதான். ஆமாங்க. ஏங்க இதுல என்னங்க இருக்கு? ராஜசேகர் வந்து விஜய் சப்போர்ட்டா போறாரு, ரமேஷ் பாலா அஜித் சப்போர்ட்டா போறாரு. அப்ப நீங்க ரஜினி நினைச்சீங்கன்னா சேர்த்து அது ப்ரோ, கார்த்தி ஓகே, அது ப்ரோ, உங்களுடைய விருப்பம், அதை நீங்க வச்சுக்கலாம். கார்த்தி ப்ரோ, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? ரஜினி சேர்த்து ப்ரோ, ரஜினி சேர்த்து சொல்லணும்ல. அவர் எங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பட் பேச. ப்ரோ சப்போர்ட்டா போடுறது பிரச்சனை இல்ல ப்ரோ. பட் ஆனா ராஜசேகர் ப்ரோ இப்போ வந்து அஜித் இது வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன்னா அதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் போட்டுருவாரு. பட் ஆனா ரமேஷ் பாலா அப்படி போட மாட்டாரு. இப்போ வந்து விஜய் தான் ஹையஸ்ட்னா அதுக்கு வந்து உடனே அந்த அஜித்தாட முடியடிக்க முடியலன்னா உடனே பிரபாஸ் தெலுங்கு ஹீரோட்டெல்லாம் கூட்டு வந்துருவாரு அவரு. அந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு. விஜய வந்து அவரோட சப்போர்ட்னால வந்து காலி பண்ண அது மாதிரி தோற்கடிக்க முடியலன்னா இன்னொரு ஆளு விஜயோட யாரு இப்ப பிரபாஸ் வந்து கல்கி அதிகமாயிடுச்சு, ப்ரோ விஜய்ல தமிழ் வந்து படத்தோட 450 தான் தமிழ் படம் அந்த தான் மாதிரி தான் போடுவாங்க. நீ தெலுங்கு படத்தை தூக்கி எடுத்து போட மாட்டேன் ப்ரோ. கல்கி வந்து தமிழ் படமா அது ப்ரோ? தெலுங்கு கல்கி படம், வந்து தமிழ் அது படமா ப்ரோ? டப்பிங் படம், டப்பிங் படம், அது தமிழ் படம் கிடையாது. அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அதுதான் சொல்றேன், அவர் வந்து வன்மத்தின் உச்சத்துல இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. எங்க அதான் விட்டு அரசியல் போயிட்டீங்களே, அப்புறம் என்ன? இன்னும் அதே அந்த கடைசி 2010 படம் ப்ரோ, ஊர்ல சண்டை கதை ப்ரோ. கடைசி படத்தை ஓட்டு வேலைக்கு போய் பாருங்க உங்க ப்ரோ. டார்கெட் நாங்க பாத்துருக்கோம், எல்லாம் 2026 நோக்கி தான் இருக்கும். முதல்வரா போங்க ப்ரோ. நாங்க பாத்துருக்கோம், நாங்க இங்க இருக்கோம், மீதி நடிகர் எல்லாம் பாத்துக்கிறோம். நீ அங்க போய் ஓட்டு கேட்கணும், எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க, அந்த வேலையை போய் பாருங்க. கடைசி படத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டு எல்லா ரசிகரும் சண்டை போடாம போய் படத்தை ஓட்டுற வேலையை பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க வர மாட்டீங்களா ப்ரோ? வினோத் நாங்க வர மாட்டோம் ப்ரோ. நாங்க ஏன் ப்ரோ வர போறோம்? 30 வருஷம் பகம் ப்ரோ இது. நேத்து நீ பகல் 30 வருஷம் அப்படி என்ன ப்ரோ பகம்? அப்படி என்ன ப்ரோ பகம் உங்களுக்கு? அது எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. கார்த்தி ப்ரோ கிட்ட கேளுங்க, சொல்லுவார். ஏன் சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கா? உங்க சொத்து ஏதாவது எழுதி வாங்கிட்டாங்களா? பிரச்சனை பண்றதே அவங்களாதான் இருக்கும். இதனால பிரச்சனைனா வர மாட்டீங்களா ப்ரோ? ப்ரோ அப்படிதானே ப்ரோ நீங்க சொல்லுவீங்களா ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸ்னா சண்டை போட்டுப்பாங்க தான் ப்ரோ. கூட எனக்கு வந்து எத்தனையோ அடிக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பிரச்சனைனா வந்துருவானுங்கல்ல கூட. அவர் சொன்ன பாருங்க, இது ஒரு 30 வருஷம் பகங்க. அது வந்து 30 வருஷம் பகம். அதுதான் ப்ரோ அதான் நான் கேக்குறேன். ஏதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். நம்ம 2 பேருக்கும் சொத்து பிரச்சனை கூட பேசி தீர்த்தரலாங்க. சொத்து பிரச்சனை கூட பேசி தீர்த்தரலாம். ஓகே, உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த பிரச்சனையை முடிக்கவே முடியாது. ஏன் நான் அப்படி நீங்க சொல்லுங்க, அஜித் தான் நம்பர் 1 நீங்க சொல்லுங்க, அவங்க வந்து ஓகேன்றுவாங்க. அது ஓகே முடிச்சுக்கலாம்னுவாங்க. அது நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை முடியும்? யார் நம்பர் 1ன்றதானே இங்க பிரச்சனையே. இப்ப நீங்களும் திமுகவை சமாதானம் பண்ண முடியும்? முடியாது. அப்ப அந்த மாதிரி இப்ப இருக்கிறது ஒரு இடம் நம்பர் 1, அந்த இடத்துல நீயா நானா அப்படின்றது பிரச்சனை முடிகிற வரைக்கும் அது முடியாது. கார்த்தி நம்பர் 1 கூட சொல்ல வேணாம் ப்ரோ, டீசென்ட்டாவது பேசலாம். ஸ்டில் இப்படியே பேசிட்டு இருந்து ஒரு கோட் விடாது. ஊர்ல அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க சும்மா அதை வச்சே மிரட்டிட்டு இருக்காதீங்க. ஓட்டு போட மாட்டேன் ஓட்டு கேட்க வரும்போது அதை வச்சுதான் சொல்ல முடியும். இதெல்லாம் கதையா இருக்கு. நீ யூஎஸ்ல உட்காந்துருக்கீங்க, ஓட்டு கேட்டு யூஎஸ்க்கு வந்து ஓட்டு கேட்பாங்க, இல்ல யூஎஸ்ல இருந்து ஓட்டு போடுவீங்களா? நீங்க சும்மா ஏதாவது என்கிட்ட வந்து கேட்டா அஜித் நான் சொல்லுவேன் ப்ரோ, ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச கட்சி நான் போடுவேன்.
நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். போடுங்க ப்ரோ. யாருமே வந்து நீங்க இதுக்குதான் ஓட்டு போடணும்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் ப்ரோ அஜித் இந்த மேல பையன் இருக்கனால விஜய் பிடிக்காதுன்னு போடாம இருக்காதீங்க. ஆமா ப்ரோ. உங்களுக்கு இல்ல அவர் ப்ரோ சொல்றது போட பிடிக்கல, மாட்டேன் ப்ரோ. அவரோட ஐடியாலஜி இல்ல அவரோட ப்ரோ ஐடியாலஜி ப்ரோ பிடிக்கலன்னா நீங்க ஐடியாலஜியே போடாதீங்க. ப்ரோ விஜயவே பிடிக்காதா, 30 அப்புறம் வருஷம் விஜய் பகை சொல்றது ப்ரோ. வேற பிடிக்கணுமா? ப்ரோ 30 வருஷம் பகை இருக்கு ப்ரோ ப்ரோ. இந்த பகை இப்ப வேற இப்ப உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்குமே பிடிக்குமா ப்ரோ? ஸ்டாலின் எல்லாரும் ப்ரோ நான் சொல்றது கேளு ப்ரோ. உதயநிதி போடணும்னு ஸ்டாலின் போடுறாங்க, பிடிக்கல. அவ்வளவுதான். நான் ஏடிஎம்கே ஓட்டு போட்டு போவோம் ப்ரோ. இல்ல பிஜேபி போடும், பாமக போடும். எவ்வளவு பேர் இருக்காங்க ப்ரோ. ஆப்ஷன்ஸ் எனக்கு நிறைய நீங்க வேணா இருக்கு. போடு. அவ்வளவுதான். யாரு அதுதான் ப்ரோ அந்த ஐடியாலஜி. நான் என்ன சொல்றேன்னா, ஐடியாலஜியே ஒரு வேணாம் ப்ரோ. ஐடியாலஜி பிடிக்கலன்னா எனக்கு அதுக்கு ஐடியாலஜி போடாதீங்கன்னு வேணாம் தான் ப்ரோ. நான் சொல்றேன். தேவையில்ல ப்ரோ. எஸ்எஸ்சி ஆனா வந்து பெரியப்பா இல்ல ப்ரோ. பர்சனல் அஜெண்டாவனால அதை வச்சுட்டு நீங்க போடாம ஆமா ப்ரோ. இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் போட மாட்டேன் ப்ரோ. எஸ்எஸ்சி பெரியப்பா எவ்வளவு பண்ணிருக்காரு எனக்கு தெரியும் ப்ரோ. வேற எல்லாம் கலராது ப்ரோ. கலர்லாம் குப்பை ப்ரோ. நாத்து அடிச்சிரு ப்ரோ. விடு ப்ரோ. இப்போ எஸ்எஸ்சி என்ன ப்ரோ பண்ணு? இப்போ அது இப்போ தெரியாது வந்து உனக்கு. இப்ப உனக்கு தெரியல இப்ப ப்ரோ. நீ ப்ரோ தெரியல ப்ரோ. உனக்கு விடு ப்ரோ. பெரியப்பா பல வேலைலாம் பார்த்துருக்காரு ப்ரோ. கம்னு இருக்கு ப்ரோ. உங்களுக்கு ஒரே தெரியும் நிமிஷம் விட்டுருங்க. ஒரே நிமிஷம். இப்போ சன் டிவி இந்த டிஎம்கேல எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அஜித்துக்கு ரேஸுக்கு போறதுக்குலாம். அப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தீனா டயத்துலலாம் செம்ம அகேன்ஸ்ட். அவர் பாட்டு கூட போட மாட்டானுங்க. படத்தையும் போட அப்படிலாம் சொன்ன மாட்டானுங்க. அப்படிதான் சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆமா அது அப்படிதான் நான் சொல்ல ப்ரோ. அஜித் அஜித் தான் ப்ரோ சொல்றாரு. அத நான் சொல்ல ப்ரோ. ஆமா. இல்ல அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்தா ஓட்டு போட்டுருவோம் உங்களுக்கு. ப்ரோ எங்களுக்கு ஏடிஎம்கே இருக்கு ப்ரோ. விடு ப்ரோ. நான் யாருக்கா ஒருத்தர் கூட்டிட்டு போறேன் ப்ரோ. விஜய் நிறைய தவிர இருக்கு. இங்க 10 கட்சி இருக்கு ப்ரோ. நான் இன்னைக்கு அந்நேரத்துக்கு போய் யாரு எனக்கு பிடிக்குதோ போய் குத்திட்டு வந்த நேரம் போறேன் ப்ரோ. விடு ப்ரோ. ஏங்க நீ அவர் தான் யார்கிட்டயும் சண்டை சொல்லிட்டாருங்க போடணும். 30 வருஷம் பகன்னு. ஒரு 30 நாள் வருஷம் 2 நாளா பகலாம் முடிக்க முடியாது ப்ரோ. அந்த 30 வருஷம் பகையெல்லாம் ப்ரோ தீர்க்க. அந்த பகை தான் என்ன பகைன்னு நான் தெரிஞ்சுக்க அதுதான் 30 விருப்பப்படுறேன். வருஷம் ஆனா அது பகன்ட்டாரு. என்ன பகைன்னு சொல்ல 30 வருஷமா மாட்டேங்கிறாரு. பகன்ட்டாரு. அப்புறம் என்ன 30 வருஷம் பகை போய்க்கிறது? அதுதான் அந்த 30 வருஷமா எதனால பகன்னு தான் தெரியலையே. அதுதாங்க பகன் 30 இருக்காரு, வருஷம் என்ன பகங்க. பகன்னு தான் சொல்ல 30 வருஷம் ஆகி மாட்டாரு. போச்சுங்க. இப்போ வந்து கேட்டுட்டு இருந்தா 30 அது வருஷம் ஆகி போச்சு. எஸ்எஸ்சி விட்டு பெரியப்பா போங்க. கிட்ட போய் கேளு ப்ரோ. ஒரு பெரியப்பா கிட்ட 30 போய் கேளுங்க 30 சொல்லுவாரு. வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வந்து ஆரம்பிச்சது கேட்டுருப்பீங்க. பெரியப்பா 30 தான். வருஷம் பகை விட்டுருங்க. ஆமா. அது என்ன பகன்? இது இப்படித்தான் பாதி பேர் சொல்லுங்க. அது என்னன்னே தெரியாது. ஆனா ஏங்க பகை இருக்கு, அதுதாங்க பகை இருக்கு, 30 பகை வருஷம் இருக்கு. இல்ல பகங்க. ப்ரோ. நீ இப்போ நீங்க 2K ஏங்க உங்களுக்கு என்ன வயசு? ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 9 எனக்கு 34 ப்ரோ. கார்த்தி ப்ரோ எனக்கு 34 4 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? சொல்லுங்க. ப்ரோ. நான் வினோத். தெரியாதுல்ல? நான் அஜித் அதாங்க ஃபேன். 4 34 வயசுல வயசு எனக்கு. தெரியாது. ஆமா. அப்புறம் எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்லுன்னா 30 வருஷம் ஆயிடுச்சுல, மறந்து இல்ல போச்சு. என்ன கார்த்தி ப்ரோ. பண்றது? இல்ல ப்ரோ. பகை தான். பகை மட்டும் 4 ஞாபகம் இருக்கு, வயசுல அவ்வளவுதான். உங்களுக்கு அஜித்னா யாருன்னு தெரியுமா ப்ரோ? அது 4 பிரச்சனை ஃபர்ஸ்ட் இல்ல. இதே வந்து ஏங்க எனக்கு அதெல்லாம் 4 பிரச்சனை வயசுல உங்களுக்கு கிடையாதுங்க. அஜித் 30 வருஷம் பகன்னு ஆயிப்போச்சு, அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கணும். பாஸ் நான் லிஸ்ட் சொல்லிட்டா அதுதான் நிறைய ப்ரோ. லிஸ்ட் எனக்கு நிறைய தெரியும். ப்ரோ ஃபர்ஸ்ட் இல்ல 30 வயசு 30 வருஷம் பகன்னு சொன்னீங்கல்ல. 30 வருஷமா அஜித் ஃபர்ஸ்ட் நடிச்சிட்டு இருக்காரா? ஆமா 2 பேரும் 30 வருஷம் அது நடிச்சிட்டு 34 இருக்காங்க. வருஷம் ஆகுது. இப்போ ப்ரோ அவர் 2K கிட்ஸ் ப்ரோ. விடு தெரியல அவருக்கு. இல்ல எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேக்குறேன். 92ல விஜய். அதுக்கு முன்னால இருந்து அஜித் 91ல இருந்து. ஓகே தெரியல. இல்ல அந்த டைம்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். அஜித்னு ஒருத்தர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். ஏங்க அந்த நீங்க டைம்ல ஃபர்ஸ்ட் தெரியுதோ, நீங்க அந்த அஜித் டைம்ல இந்த டைம்ல தெரியுதோ, அது பிரச்சனை இல்லைங்க. இல்ல 30 வருஷம் பகை தானே. அஜித் படம் ஃபர்ஸ்ட் படம் நீங்க எந்த படம் ப்ரோ பாத்தீங்க? நான்லாம் வந்து என்னெல்லாம் கேட்காத. நான்லாம் வந்து தீனாக்கு இப்போ இல்ல நீங்க நீங்க டிவி சொல்லுங்களேன். அஜித் படம் ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க டிவிக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேவா? எப்ப ஆரம்பிச்சீங்க? போன வருஷம் ஆரம்பிச்சீங்க. ஓகேவா? அப்போ போன வருஷத்துல இருந்து திமுக பண்ணது மட்டும் தான் பேசுவீங்களா? கிடையாதுல்ல. அதுக்கு முன்னாடி நடந்தது நீட்டை பத்தி பேசுறீங்க, சிஏ பத்தி பேசுறீங்க. அதான் எப்போ வந்தது தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் இல்ல நீ கட்சியே ஆரம்பிச்சது இப்பதானப்பா. ப்ரோ. நீ அப்படி இல்ல இல்ல. இல்ல அவன் அஜித் வேணா 10 வயசுல கார்த்திக் ப்ரோ, இருப்பா, 15 கார்த்திக் வயசுல ப்ரோ, இருப்பா, இது 20 வந்து வயசுல இதுல இருப்பா. அது பிரச்சனை இல்ல. இல்ல பகை தான் 30 வருஷமா. ப்ரோ அது அவங்க அஜித் ரசிகர் பேசட்டும் ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ குடுக்குறீங்க? நீங்க வந்து அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் ஏங்க மினிமம் யாரு 25 பேசினாலும் வருஷமா. இல்லைங்க. பாயிண்ட் தானுங்க. நான் சொல்றேன் தீனா இல்ல ப்ரோ அது அவங்க ஏங்க சொல்லிட்டோம் ப்ரோ. அவங்க கிட்ட பாயிண்டே இல்ல. நானே ஒரு சும்மா முன்னாள் வந்து அஜித் ஃபேன் தான். ஆனா நான் சொல்றதை கேளுப்பா. அப்படியா? ஆனா அவங்க விஜய் மாஃபியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாள் விஜய் மாஃபியா. அதுக்கு முன்னால அஜித் மாஃபியா. அப்ப இல்ல, சோசியல் மீடியா வரதுக்கு முன்னாடி. ஓகே ஓகே. ஏன் ப்ரோ அப்புறம் அஜித்ல இருந்து நீங்க விஜய்க்கு மாறினீங்க? விஜய் மாஃபியா அந்த கதையை தான் சொல்லியிருக்கேனே முன்னாடி உங்ககிட்ட. சொன்னது இல்லையா? தெரியலையே, நான் கேட்ட மாதிரி இல்ல. தெரியல, சொல்லுங்க கேட்போம். அப்போ அந்த
ஆழ்வாரும் போக்கிரியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே கேங்காக தானே படத்துக்கு போவோம். ஓகே. ஒரு 15 பேர் 20 பேர் போவோம்ல. எங்கள் கேங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விஜய் ஃபேன்ஸ் தான். அஜித் ஃபேன்ஸ் ஒரு 2-3 பேர் தான் இருப்பானுங்க. அவனுமே நம்ம அளவுக்கு கிடையாது. கொஞ்சம் ஓவராக பில்டப் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருப்போம்ல. அப்போ வேற ஃபஸ்ட்டு தலை வந்து உடம்புலாம் குறைச்சி ஒல்லியாகி அப்போ நல்லா குண்டா இருப்பாரு. அப்போ எப்போ பார்த்தாலும் குண்டுன்னு ஓட்டுவானுங்க. தொப்பாக்கு இப்போன்னு ஓட்டிட்டு இருப்பானுங்களா. தலை படுறா உடம்பு குறைச்சிட்டாரா, அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பில்டப்பாக விட்டுட்டு இந்த ஆழ்வாரம் போக்கி ரிலீஸ் ஆகிறப்ப என்னாச்சு, நான் அவங்களை கூப்பிட்டு போறேன்டா தலைப்படம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 15 பேர்த்த வந்து நான் டிக்கெட் எடுத்து கூப்பிட்டு போயிட்டேன். இது ஆழ்வார் படத்துக்கு. உனக்கு ஃபுல்லா இந்த பக்கம் ஒரு 5 பேர், அந்த பக்கம் ஒரு 5 பேர், நடுவில் என்ன உட்கார வச்சு படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் செய்யும் செஞ்சானு. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியல. நல்லா அவனுங்க வச்சு செஞ்சல. சரி படம் முடியறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இருந்துச்சு, வெளில ஓடிட்டேன். சரி ஓகே இதோட முடிஞ்சிருச்சு, நம்ம தோல்வி ஒத்துக்குவோம். இல்ல அதான் தோல்வி ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா பக்கத்து தேட்டர் பிரகாஷ்னு ஒரு தேட்டர் இருக்கு, அதுல போக்கிரி அடுத்த ஷோ. அதே மாதிரி அவனுக்கு என்ன டிக்கெட் போட்டு கூட்டு போய் அங்க உட்கார வச்சு அங்க ஒரு 3 மணி நேரம் வச்சு செஞ்சானுங்க. சரி இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது, இதுக்கப்புறம் நம்ம யாரோட ஃபேனே கிடையாது, யாருக்கும் ஃபேனாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற முடிவு அன்னைக்கு எடுத்தேன். ஆனா நீங்க ஆழ்வார்லாம் இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு மனதைரியம் அதிகம். ஆமா என்ன பண்றது, ஆழ்வாருக்கு அடிச்சாலும் பரவாயில்லைங்க, போக்கர் விட்டு போய் போக்கர் ஃபைட் வந்தா என்ன அடிப்பானுங்க, என்னைக்கு கலாய்ப்பானுங்க, என்ன அடிப்பானுங்க. காமெடி சீன்ல சிரிச்சா பரவாயில்ல, நம்மள பார்த்து சிரிப்பானுங்க. டேய் அங்க பார்த்தா வடிவேல் காமெடி சீரடா, நம்மள ஏன்டா பாத்தியில அப்படிம்பானுங்க. ஆழ்வார்க்கே எப்படின்னா சுறா எப்படி வேற லெவல். சுறாலியாவது ஏதாவது பாட்டுலாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சுறா வரும்போது நான் ஒரு 2-3 பேர் செஞ்சேன். சுறா வேலை இதான் வரும்போதெல்லாம் நான் ஒரு 2-3 பேர் செஞ்சேன் அந்த மாதிரி கூட்டு போய். அப்போ அவனுங்க வந்தானுங்க அஜித் பண்ணுவேன், நான் அஜித் பண்ண கிடையாது, நான் மாறிட்டேன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனு இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்லயே அவனுங்களை வச்சு செஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். சுறால ஸ்கிரீன் அப்பெல்லாம் வந்து ஸ்கிரீன் முன்னால போய் டான்ஸ் ஆடிட்டு அதெல்லாம் பண்ணுங்க. டக்குன்னு இவர் வந்து கடல்ல இருந்து பிடிச்சு வருவார்ல, அப்படி சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து எதுக்கு இதுக்கெல்லாம் ஆமா இதுக்கெல்லாம் ஆடுவீங்க அவனை உட்கார வச்சேன். அப்படியே அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சேன் பாருங்க. அந்த கடல்ல இருந்து ஜம்ப் பண்ற ஷாட்ல அங்க எடுத்துட்டு வந்து அவனை உட்கார வச்சுதான் சீட்ல. அதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்கும் அவன் தான் எனக்கு என்டர்டைன்மெண்ட். அப்படி ஒருத்தனை அடிச்சு அடியில நாங்க இங்க புளிய வச்சு செஞ்சோம் ஜாலியா யுஎஸ்ல, செம ஃபன்னா இருந்தது. புலிதான் என்ன சொல்லிருப்பாருங்க, அத்திப்பூ போகிற மாதிரி ஏதாவது ஒரு டைம் காமிக்கும் உங்களுக்கு. வலிமை, வேதாளம், வலிமை, விவேகம். வலிமை என்ன பிரச்சனை, வலிமை நல்லாதான் இருந்தது ப்ரோ. வலிமை எல்லாம் அவங்க அம்மா சென்டிமெண்ட்லாம் நீங்க வலிமை பாத்தீங்களா இல்லையா? நான் அதெல்லாம் பீஸ்ட கம்பேர் பண்ணா திடீர்னு ஃளைட் ஜெட் எடுத்துட்டு போய் பாகிஸ்தான் பார்டர்ல பார்க் பண்ணிட்டு திரும்பி ஜெட் எடுத்துட்டு வருவாரு. அதுக்கு இதெல்லாம் எவ்வளவா தேவலாம் அம்மா சென்டிமெண்ட்லாம். ப்ரோ அம்மா சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு, அந்த காமெடி எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. புலி வந்துதான் புளு சட்டை மாற ரிவ்யூல சொல்லியிருப்பார்ல, அந்த போன் கால் நான் தான் புளு சட்டை மாற ரிவ்யூல சொல்லியிருப்பார்ல. புலி பாடம் பார்த்துட்டு இருக்கும் போது தம்பி ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி எப்படா பாடம் இருக்குன்னு கேட்டேன். ஆனா இங்க எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படியா இருக்கோம்னே, இல்லண்ணே கொண்டாடுறது அது நான் தான், வேற யார். நான் அது சும்மா கிண்டலுக்கு சொன்னேங்க. அதை அப்படியே சொல்லி விட்டாரு அவரு. இங்க புலி வந்து ரொம்ப லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஷோ 2 ஷோ கட்டாயம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மத்த ஊர்ல எல்லாம் ஒரு கொஞ்சம் டிலே ஆயிட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஷோக்கு டிக்கெட் போட்டுருந்தா அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஷோ அவர் லேட் ஆயிடுச்சு அவர் ஷோ போறதுக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி சேலத்துல ஷோ ஆரம்பிச்சோன்னா நான் அதுல போய் பாத்துருந்தேன். அப்ப எனக்கு போன் அடிச்சாரு இன்டர்வல்ல, என்ன தம்பி எப்படி இருக்கு படம் அப்படின்னா, ஒரே செலிப்ரேஷனா இருக்குண்ணே. அப்படியே அப்படின்னா, ஆமாண்ணே அஜித் ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. சும்மா கிண்டல சொன்ன வார்த்தை அது. அந்த வார்த்தைய வந்து அவரோட ஸ்டைல்ல அவர் மாத்தி சொல்லிட்டாரு. இல்ல உண்மைதான் கார்த்தி. அது நாங்கெல்லாம் இங்க செம்ம ஃபன் பண்ணோம் புளிய வச்சு. அதான் ஒரு தம்பி ஃபோன் பண்ணாரு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க ஃப்ளாப்னு சொல்றீங்கல்ல,
அந்த ஃபிளாப் படத்தினால கூட விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. இல்லைங்க ஆனா அஜித்துக்கு வந்து எல்லாத்துக்குமே பல எல்லாத்துக்கும் பேர் வந்து ஃபேன்ஸ் அப்படின்னு சினிமாவை ஃபேன்ஸை சினிமாவை திருப்பி பார்க்கணுங்க. ஓடிட்டு சினிமாவை அங்க சினிமாவை பார்க்கணும், ஜாலியாக பார்க்கணும். அவ்வளோதான். கலாய்க்கிறது இப்போ சினிமாக்கு எதுக்கு போகிறோம்? படம் பார்க்குறோம், கலாய்க்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அது நல்லா இருந்தால் சிரிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், என்னென்ன கலாய்க்கிறோம். அப்படிதான் இருக்கணும். விட்டு இது புளியை கிண்டல் பண்ணோம் அப்படின்னு ஒன்று வந்துடாதீங்கப்பா. எல்லா படத்தையும் அப்படித்தான். பில்லாட்டும் அப்படித்தான், அசல் அப்படிதான். பில்லா பில்லா எல்லா டூ படத்தையுமே எல்லாம் கார்த்தி பில்லா டிவியும் புலியும் இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணாது ப்ளீஸ். வேற ஏதாவது இருக்குன்னா ஓகே. இல்ல ப்ரோ நான் அது உங்களுக்கு அப்படிதான் ப்ரோ இருக்கும். அஜித் ஃபேன்ஸ்க்கு ஏங்க அப்படிதான் நான் இருக்கும். அப்படிதாங்க எல்லா மத்தவங்களுக்கு எல்லா படத்தையும் அப்படிதாங்க என்ஜாய் பண்ணி வலிமையை கூட அப்படிதாங்க என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த வலிமை டைம் வந்து நம்ம வெங்கட் இருக்கான்ல, வெங்கட்ரமணன், அவன் தான். அவனை கொஞ்ச நேரம் வச்சு ஒரு மணி நேரம் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன் வலிமையில. வலிமை ஆனா வலிமை படத்தை என்னங்க அப்படி பீஸ்ட் enjoy படத்துல பண்ணீங்க? ஜெயசூர்யா நம்ம ஜெயசூர்யா இருக்கான்ல, அவன் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட படம் பார்க்க என் கூட படமே பார்க்க வரமாட்டேன்ட்டான். இந்த படத்துல விஜய் சூர்யா படம் பார்ப்பாரு, அன்பு அறிவுரையில. அவன் முன்னாடி ரோ, நான் பின்னாடி ரோ. பீஸ்ட் படம் பார்க்கும்போது அவனோட அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் காசி தேட்டர்ல. அதுல சொல்றேன், உங்களோட படத்துக்கே வர மாட்டேன் அப்படின்னு போட்டான். தலைவா அப்படி போடு இப்படி போடுன்னு இருப்பாருல, அது மாதிரி. அந்த மாதிரிதான் பீஸ்ட் பார்க்கும்போது அவனை வச்சு வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படித்தானே பார்க்கணும் ஜாலியா. இதுல என்ன இருக்கு? படம் நல்லா இருந்தா பாக்குறோம், படம் நல்லா இல்ல கிண்டல் பண்ணுங்க, யாரா தானே. இல்ல பேசிக்கா சொல்றேன், அஜித் ஃபேனா சொல்ல. அஜித் மூவி கொஞ்சம் சில கதையெல்லாம் நல்லா இருக்காது, ரொம்ப இந்த கிரிஞ்சாலாம் இருக்காது. அந்த மாதிரி இருந்து நான் பார்த்த ஒரே மூவி வந்து ப்ரோ வலிமை எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. வலிமையில கிரிஞ்சா இருக்காதா ப்ரோ? இந்த விவேகத்துல பாலத்துல அந்த அடுத்த படம் ஆக்சுவலா பாட்டு உஷாரா இருங்க. எது அதுல எப்படி போறாரு உஷாரா இருக்க சொல்லுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாப்போம். ஏதாவது தீரன் மாதிரி ஏதாவது பண்ண பரவாயில்ல, எங்களுக்கே பரவாயில்ல. அடுத்தது அஜித்துக்கு சிறுத்தை சிவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு பரவாயில்ல. பிரின்ஸ் பார்க்கும்போது மொத்த தேட்டருமே கலாச்சிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி அப்போ நம்மளும் கூட சேர்ந்து பக்கத்துல இருக்கவங்கள அவங்களாம் ஜாலியா அந்த மாதிரி அப்படிதாங்க என்ஜாய் பண்ணி தாங்க படம் பார்க்கணும். உருட்டு சும்மா என்ன அந்த ஹீரோ இந்த ஹீரோலாம் கிடையாது. நாளைக்கு போறோம் படம் பிடிக்கல அப்படின்னா கூட எவனோ சிக்கனானா அந்த ஹீரோட ஃபேன் இருந்தானா அவனை வச்சு செஞ்சுட்டு படம் பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். அப்படிதானே. அதுதான் ப்ரோ, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே வந்தாங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. விஜய் படம்னா நான் கூப்பிட்டு போவேன். அப்படிதாங்க இருந்தோம் நம்ம. அப்படிதானே இருந்தோம் நம்ம. அப்படி இருந்து கல்ச்சர் தானே நமக்கு. அவனுக்கு ஒரு விஜய் படத்துல நம்ம சேர்ந்தோம், நம்ம ஒரு அஜித் ப்ரோ. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, அதுக்காக ஓட்டு போடணும். ஆனா விஜய் படத்துக்கு துப்பாக்கி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட்டு போனேன் காலேஜ் படிக்கிற டைம் எல்லாம். துப்பாக்கி படத்தையே நல்லா தான் சொன்னாங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமாமா டேஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. விட்டு கொடுக்காம பேசுறதுன்னு இருக்குல்ல, அப்படித்தானே இருக்கும். இப்ப என்கிட்ட போக்கரியே பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணான், அந்த என்ன சொன்னா இந்த இன்சிடென்ட் கலாய்க்கிறாங்க, பயங்கரமா கலாய்ச்சாங்க. ஆழ்வார்ல வச்சு கலாய்ச்சிட்டு கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் போக்கரியில வச்சு 3 நேரம் கலாய்ச்சாங்கன்னு. அப்போ ஒருத்தர் சொன்னான், அவங்கள வந்து ஆமா என்ன போக்கிரி பாத்தியில மாசா எப்படி இளைய தளபதி போக்கிரி மாசம் அப்படின்னா என்ன மாசம்? ஒன்னும் மாசம் இல்லை. என்ன ஆமா என்ன காக்கி சட்டி அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு மாசம் அப்படின்னா. காக்கி சட்டி? ஆமா காக்கி சட்டி என்ன கதை? காக்கி சட்டையில ஆமா காக்கி சட்டையில ஒரு போலீஸ் ஆவார், ட்ரை பண்ணுவார், போலீஸ் ஆக மாட்டாரு. அதுக்கப்புறம் அது வில்லன் கேங்கில் போய் சேர்ந்துருவாரு, கடைசியா பார்த்தா ஒரு போலீஸ். ஆமா அதுதான் எடுத்து வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன ரொம்ப பேசுறீங்க போயா அப்படின்னு போயிட்டான். கார்த்தி அதையே தெலுங்குல இருந்து நம்ம ரீமேக் அதுதான் ரீமேக்னு அவனுக்கு தெரியாது. ரீமேக்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அவன் ப்ரோ ரீமேக் பத்தி அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பேசவே கூடாது ப்ரோ. ரீமேக்னு அவனுக்கு தெரியாதுங்க. கலாய்க்கும் போது ஏதாவது கவுண்டர் கொடுத்து போகணும், கவுண்டர் கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் டேய் அது ரீமேக் படம் தான்டா, ஆல்ரெடி தெலுங்குல வந்த படம். ஏதாவது என்ன காக்கி சட்டையில தான் தெலுங்காரன் எடுத்திருக்கான், தெலுங்காரனை பத்தி இவன் எடுத்திருக்கான் போயா அப்படின்ட்டு போயிட்டான். கார்த்தி ஒரு நிமிஷம், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னா மகேஷ் பாபுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட பல படத்தை தான் ரீமேக் பண்ணி இப்படிதாங்க அதாங்க சொல்றேன். ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டு இந்த மாதிரி தாங்க பேசிட்டே இருக்காது. அவ்வளவுதான். இதை வச்சு ஒரே பாயிண்ட் வச்சு அடிச்சிட்டு இருப்போம். அப்படிதான் விஜய் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சண்டைக்கு வரானுங்க. எங்கால் மாதிரி கெட்ட போற முடியுமா நீங்க சண்டைக்கு வராங்க. அப்படியே மாத்தி ஒரே பாயிண்ட் பிடிச்சி சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இது 20 வருஷம் பகை, அவ்வளவு சீக்கிரம் ஓட்டு போட மாட்டோம் சத்தியமா.
அட யாரியா நீ யூஎஸ் ஆக்சுவலா ஓட்டு போட்டு ஓட்டு திருமலையில விஜய் வந்து மீசையை ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடிலாம் மீசை எடுத்து நடிக்க முடியுமா விஜயால அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. மீசை எடுத்து நடிக்க முடியுமா எங்க தலை மாதிரி அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப. நான் சொல்றேன் திருமலைக்கு ஆமா முன்னாடி. ஆமா கோட்டு ஆனா அது கோட்டு வந்து திருப்பாச்சி கோட்டு டைம்ல போட்டு தான் நடிக்க முடியுமா பண்ணிருக்காங்க. அவங்களால? மீசை எடுத்து நடிக்க முடியுமா அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப. அதெல்லாம் ஒண்ணு பண்ணதான் அது ஓகே அதுக்கப்புறம் ஒரு அது டைம்ல பண்ணிட்டியா அந்த டைம்ல கோட்டு போட்டு நடி பார்ப்போம் அப்படிம்பாங்க. கோட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அதுல ஒரு மேட்டரா ஒரு டான் கேரக்டர் நடிச்சு காட்டு பார்ப்போம். இல்ல அப்போ வந்து விஜய் போலீஸ் நடிக்க மாட்டாரு. ஏன்னா அந்த கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு, போலீஸா நடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கடைசியா ரொம்ப நாள் கழிச்சு இந்த போக்கேரியில தான் அந்த ஒரு ஷாட்ல போலீஸா வருவார்ல, பில் பாட்டம்லாம் போட்டு வருவாரு. அதுல அதை வச்சு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. போலீஸா நடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் தெரியல தான் போலீஸா நடிச்சாரு ரொம்ப ஃபேமஸா. ஜில்லாலே நடிச்சாரு. ஜில்லாலையும் அது கலாய்க்கிற மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி அப்படி ஏதாவது வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறது. அப்படியே ஏதாவது அப்படி நடிக்க முடியுமா, அப்படி நடிக்க முடியுமா, கெட்ட போட முடியுமா, ஹேர் ஸ்டைல மாத்த முடியுமா, மொட்டை அடிச்சு நடிக்க முடியுமா, டபுள் ஆக்ட் நடிக்க முடியுமா, இப்படியே தான் சொன்னோம்னா அந்த பக்கம் இந்த பக்கம் உருட்டு. விஜய்க்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்னா அது வந்து அட்லி தான் ப்ரோ. எதெல்லாம் விஜய்க்கு நெகட்டிவ்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சாரு. போலீஸ், டபுள் டூயல் ரோல், எதெல்லாம் அவருக்கு ஃபிளாப், எதெல்லாம் பண்ணா அவருக்கு ஃபிளாப்போ கொடுத்தாரு அட்லி. அதுல மாஸ் ப்ரோ அட்லி. ஆனா கெட்டப் லாங் ஹேர் வந்து பைரவால வந்து செட்டே ஆகல. அதுக்கப்புறம் தெரிய வந்தது, அதுல பார்த்தா மாசா இருந்தது ஜோசப் கிருவலா கெட்டப். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா வந்து எல்லாரும் ஃபேன்ஸ் முட்டு கொடுக்கறதுக்கு வேற ரீசன் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஆனா அட்லி வந்து விஜய் வந்து ஃபேன் பாய் சம்பவம் பண்ணாரு ப்ரோ. எனக்கு அவரு அப்ரூவ் பண்ணாருங்க. நான் சொல்றது வந்து விஜய்க்கு இது நெகட்டிவா அதெல்லாம் கிடையாது. கதை தான் எல்லாமே. அவ்வளவுதான். டபுள் ஆக்ட் நடிக்க முடியும்னா கைதியில அதுதான் சொல்றேன். பட் அது வந்து அந்த டைம் வரைக்கும் அவர் டூயல் ரோல் பண்ணா வந்து ஃபிளாப் ஆயிரும். கெட்டப் போட்டா வேற ஏதாவது இவங்க சொல்லிக்கிறது தான். அதெல்லாம் கிடையாது. லாஸ்ட் படம் அட்லி பண்ணியிருந்தா கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். இது லாஸ்ட் படம் நம்பிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கே சொன்னேன் ப்ரோ உங்ககிட்ட, அது உங்க ஒப்பீனியன், இது எங்க ஒப்பீனியன். இருந்தாலும் சரி ஓகே. அண்ணா கார்த்தினா, அந்த பிரசாத் நீலு இன்டர்வியூ பாத்தீங்களா? பார்க்கல. சொன்னாங்களே நேற்று இது இந்த சலார் படத்தை நான் கொஞ்சம் சுமாரா எடுத்துட்டேன். ஆமா, நான் வந்து KGF 2 நம்பி சலார் வந்து ரொம்ப கொஞ்சம் சுமாரா எடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். சோ நான் ரெக்ரெட் பண்ணி அடுத்த இதுல நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னாருல அவரு. ஆமா உண்மைதானே, சுமாரா எடுத்துருக்காரு. சொன்னேன். ஏன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாருல இந்த மாதிரி. ஓகே என்கிட்ட மிஸ்டேக் இருக்கு, அது நிறைய பேர் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல அட்வான்ஸ் பண்றாங்க. இதான் இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சாய்பாபான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் வந்து வெற்றி படம் தான் எடுத்தேன் அந்த மாதிரி. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க. இல்ல அந்த திருமலையில் இல்லைங்க ஃபர்ஸ்ட் விஜய் ட்ரிம் பண்ணாருன்னு சொன்னீங்களே, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது எனக்கு விஜய் இந்த கெட்டப்லனால ஏத்துக்கவே முடியல. என்னால படத்தையே கனெக்ட் பண்ண முடியல. அதான் இவ்வளவு நாளா விஜய் வந்து அந்த மாதிரி கட்ட மீசையில பார்த்து பழகிட்டோமா. ஆமாமா அந்த டைம்ல அது விமர்சனம் எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாம் இருந்தது. ஆனா விஜய ரொம்ப ரொம்ப ஹெசிடேட் பண்ணாருன்னு தானே சொன்னாங்க. அந்த ரமணா டைரக்டர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்க்கலையா? அது ஒரே ஒரு சீனுங்க. அது படம் ஃபுல்லா பாக்குறது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸா? இது நீங்க பார்க்கலங்க. எந்த மலையில விழுந்து பைத்து பிடிச்சு உட்கார்ந்திருப்பாரு அதானே? அது பரவாயில்ல, அது ஒரே ஒரு சீன் தானங்க. அது இன்னுமே மீம் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. ஆனா அது மலையாளம்ல கூட வேதாளம் கெட்டப் தான் ப்ரோ பிடிக்கும். கேங்ஸ்டர்ஸ் வேதாளம் கெட்டப்பையும் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸையும் நீ கம்பேர் பண்ணலன்னா நீ 2K கிட் தான். வேதாளம் உண்மையிலே மாஸ் தாங்க. வேதாளம் இல்ல, வேதாளம் எனக்கு தெரிஞ்சு வேதாளம் 15 தீபாவளிக்கு வந்த மூவி ஓப்பனிங். எனக்கு என்னமோ அந்த படம் அஜித் பண்ற எல்லாமே கிரிஞ்சா தான் ப்ரோ இருக்கும். அதுதாங்க உங்க ரசனை என்னன்னா டோட்டலா ஒரு ஃபேன் பாயா பாக்குறீங்கல்ல, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அதனால உங்களுக்கு வந்து விஜய் ஃபேனா பார்க்கும்போது அவங்க அஜித் பண்றதெல்லாம் கிரிஞ்சா இருக்க மாதிரி தெரியும். பட்
அதுவுமே இல்ல ப்ரோ, இப்ப விஸ்வாசம் அது ஓகே ப்ரோ. விஸ்வாசம் படம் நல்ல படம், எல்லாமே எமோஷனல்லாம் கனெக்ட் ஆச்சு, ஓகே. பட் அது வேதாளத்துல அந்த கெட்டப் வச்சு சுத்திகாசன் ரொமான்ஸ் அந்த இது அது எல்லாமே ஒரு அதெல்லாம் மாதிரி செம்ம மாசம் தாங்க இருந்துச்சு. cringe ஆ அதெல்லாம் இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கர வைபா இருந்துச்சு. எனக்கு அந்த டாக்ஸி டிரைவர் கெட்டப்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட். கொஞ்சமாவது ஏதாவது அதான் சொல்றேன், பண்ணிருக்கலாமோன்னு நீங்க தோணுச்சு அந்த எனக்கு. ஹீரோவோட ஃபேனா பார்த்துட்டு இன்னொரு ஹீரோவை பார்க்கும்போது அந்த குறைகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. இது நல்லாவா இருக்கு, அது நல்லாவா இருக்குன்னு. நீங்க அந்த மைண்ட் வந்து மாறிடுங்களேன். எந்த ஹீரோவுமே ரசிக்காம எல்லா ஹீரோவையும் விட்டுட்டு படத்தை படமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்தா ரசிப்பீங்க. நல்லா இல்ல. ப்ரோ எனக்கு இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்களா வலிமையெல்லாம் பார்க்கும்போது காண்டாயிருச்சு. வேதாளம் வலிமையெல்லாம் பார்க்கும்போது காண்டாயிருச்சு அஜித் பார்க்கும்போது. என்ன ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த கார் மேல அந்த பிரச்சார வாகனத்துல ஏறுவாங்கல்ல, ஜெயலலிதாலாம் உள்ள உட்காந்துட்டு அப்படியே மேல தூக்குவாங்க, மேல வந்து மைக்ல பேசி திரும்ப உள்ள இறக்கணும்னா வண்டி எடுத்து போவாங்க, அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் வரும். இன்னும் டெம்போ டிராவல்ல இருந்து உள்ள இருந்து மேல வராரு. இது இன்ட்ரோடக்ஷனா அப்படின்னு இருந்துச்சு. என்ன ஃபர்ஸ்ட் சீனே இவ்வளவு கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு பார்த்தா படமே மோஸ்ட் கிரிஞ்சு தான். அவங்க அம்மாட்ட பேசுறது எல்லாமே. பட் துணிவுல பயங்கர வைபா இருந்தது. அவர் பண்றது அவருடைய கேரக்டர் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி படத்தை படமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஆனா ஹீரோ இவர் இந்த ஹீரோ நடிக்கிறாரு அந்த ஹீரோ நடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆனா நமக்கு பிடிச்சி இந்த ஹீரோ பிடிக்கும் ஆனா இந்த ஹீரோ கார்த்திக் பிடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா அது செட் ஆகாது. ஆனா கார்த்திக் ப்ரோ, ஆனா விஜய்க்கு வந்து இல்ல அந்த டான் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேது இல்ல. நிறைய பகவதியில சரியாகல. அப்புறமேட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேட்டைக்காரன் வந்து கிட்டத்தட்ட பகவதியே திருப்பி எடுத்த மாதிரி தான் இருக்கும் வேட்டைக்காரன். ஆனா வேட்டைக்காரன்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. வேட்டைக்காரனும் காணா, அதனால ஏதோ மறந்து போயிட்டோம். அது ஞாபகம் இருக்கு. தலைவாழ போட்டு வருவாரு, அதுவும் சூப்பரா இருக்கும். தலைவாழ ஓகே தானே. ஆனா வேட்டைக்காரன்லாம் இப்போ சன் டிவில போட்டாலும் நல்லா இருக்கும்னா. அதுல பாட்டு எல்லாம் மாசா இருக்கும் ப்ரோ வேட்டைக்காரன்ல. ஆனா விஜய்க்கு வந்து அந்த டான் கேரக்டர் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஆனா விஜய்க்கு எப்பயுமே விஜய்க்கு அவர் வந்து வேற பெருசா ஒரு எக்ஸ்டெண்டட் டான் மாதிரி எதுவும் பண்ணல ப்ரோ. அவரு இந்த மாதிரி என்ன சொல்றது, தீனா அந்த மாதிரி எல்லாம் அவர் எதுவும் அடியாள் மாதிரி எல்லாம் எதுவும் பெருசா அவர் பண்ணல. ட்ரை பண்ணல. அஜித்துக்கு வந்து அது வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப முன்னாடியே அஜித் செட் ஆயிடுச்சு. விஜய் ஆனா பகவதியில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு பில்லா ரொம்ப தான் ப்ரோ. முன்னாடி பில்லா அவருக்கு ரெட்ல இருந்து செட் ஆயிடுச்சுங்க அவருக்கு பயங்கரமா. ரெட் எல்லாம் ஜஸ்ட் மிஸ், நல்லா ஹிட் ஆயிருக்க வேண்டிய படம். கொஞ்சம் ரெட்டு சொதப்பிட்டாங்க. வரும்போது ரெட்டுக்கு பயங்கரமான ஓப்பனிங்ல அப்ப மொட்டை அடிச்சுட்டு அஜித் இருப்பாரு. அந்த போட்டோலாம் அந்த பயங்கர கட் அவுட்லாம் வச்சுட்டு ப்ரோ அப்ப எங்க வீட்டு பக்கத்துல நான்லாம் எங்க படிக்கும் வீட்டு பக்கத்துல அப்பெல்லாம் சின்ன பையன்ல அப்புறம் இவனுங்கெல்லாம் வீட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் போகும்போது தலை 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 படம் ரெட்டு அந்த அப்பெல்லாம் டிக்கெட் வந்து இந்த மாதிரி வெறும் பேப்பர்ல வந்து படம் பேரு ஷோலாம் இருக்காது. அப்போலாம் வந்து பிரிண்ட் அடிச்சு போட்டோ மாதிரி அந்த இப்ப ஒரு சில தேட்டர் ரசிகர் மன்றத்தில் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லா தேட்டர்லயுமே கொடுப்பாங்க. டிக்கெட்ல வந்து படத்தோட ஸ்டில் எல்லாம் போட்டு அப்படித்தான் இருக்கும். இந்த டிக்கெட்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த படத்துக்கு போறான் இந்த படத்துக்கு போறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க போயிட்டு வந்து கதறிட்டானுங்க. ஆனா மதுரை சைடுல வந்து அஜித்துக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் ஆரம்பிச்சது ரெட்டுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் ஃபேன் பேஸ் இருக்கும். மதுரை இல்ல அந்த ரெட் வந்ததுக்கு அப்புறம் மதுரையில பயங்கரமா சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடினா அந்த இது அட்டகாசமும் நல்லா இருக்கும். நீக்க வேண்டியதாங்க சும்மா அந்த படத்தை வச்சுக்கிட்டு ஒரு இது பண்றதுதான். பட் அப்படிலாம் அப்படி கலெக்ஷன் என்ன மதுரையிலயும் தூத்துக்குடியில அதிகமாக தான் ஆகுது அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஓடுற படம் எல்லா இடத்துலயும் ஓடுது. எல்லா இடத்துலயும் ஓடாத படம் எந்த இடத்துலயும் ஓடுது இல்ல. அசல் படத்து கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இந்த ஒரு ஃபேன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க மதுரை வந்து தலை கோட்டை, இது வந்து இவரு விஜயோட கோட்டை அப்படின்னா ஒரு கோட்டையும் ஒண்ணும் இல்லை. எந்த படம் நல்லா இருக்கோ அது எல்லா ஏரியாலையும் பார்ப்பாங்க. எல்லா ஏரியாலையும் ஒரே ரேஷியோ தான் கலெக்ட் ஆகுது. அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. கார்த்திக் அஜித் வந்து நிறைய டான் படம் நடிச்சு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸே வராம போனாங்க. அதனாலதான் இடையில அந்த பூவெல்லாம் உன்வாசம் அது மாதிரி சில படம்லாம் நிறைய நடிச்சது. எப்ப பார்த்தாலும் சண்டை படமே நடிச்சிட்டு இருக்கனால இன்னும் 2000-2005 போயிட்டு இருக்கீங்க. இப்ப ரீசெண்டா ஃபேமிலி படம்னா விஸ்வாசம் தான் சொல்லணும். ப்ரோ வலிமை இருக்கு ப்ரோ. வலிமை கூட சொல்லலாம். அவர் எதுக்கு திடீர்னு நேர்கொண்ட பார்வை நடிச்சாருன்னே தெரியல ப்ரோ ஒரு ரீமேக்.
நேர்கொண்ட பார்வை வந்து எங்க அவர் பார்த்து பிடிச்சிருக்கு, அதனால சின்ன ஷார்ட் டைம்ல ஒரு படம் ஆனா release ஹிந்தில செமையா இருக்கும் ப்ரோ அது பிங்க். அது அமிதாப் என்ன அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சீன் மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல ப்ரோ, அந்த படத்துல ஃபைட்டே இருக்காது bro. அந்த ஃபைட் சீன்லாம் ஆட் பண்ணாங்க அதுல. அதுல இது நிறைய சும்மா அஜித் கொஞ்சம் ஃபேன்ஸ்க்காக, ஐ changes மீன் ஆமா. அவருக்காக ஆட் பண்ணாங்க. அதுல அவருக்கு ஒயிட் எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அந்த நிறைய படம் சேஞ்ச் அவ்வளவுதாங்க. இருக்கு. அந்த படம் அவ்வளவுதாங்க ஓடும். அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ, அது நல்லா இருக்க படத்தை அவங்க வந்து கொஞ்சம் இது தமிழுக்காக மாத்துற, அதுல ஒரு ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்லாம. அது அதை விடுங்க. இரு நல்லா பவன் கல்யாண் அதை தெலுங்குல எடுத்தாரு தெரியுமில்ல, வக்கீல் சாப். அத போய் பாருங்க. கோர்ட்டுக்குள்ளே அதுவுமே ஓடல. கோர்ட்டுக்குள்ளே டேபிள் சேர் எல்லாம் பறக்க விட்டு இருப்பாரு இவரு. ஆனா அமிதாப் பச்சன் கேரி பண்ற ரோல்ல வந்து மத்த ஹீரோ எடுத்து நடிக்கிறது ரொம்ப ரிஸ்கான. ஆக்சுவலா அமிதாப் பச்சனுக்கு தனி இது இருக்கு, தனி அவர் ஆக்டிங் ஸ்டைலு அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த படத்துல ரங்கராஜ் பாண்டே அவருக்கு தான் பயங்கரமா கிளாப் எல்லாம் பண்ணாங்க அந்த நேர்கொண்ட பார்வை டீம்ல, அஜித்தை விட. ஆமா, அந்த படமும் நானும் ப்ளூ சட்டை மாறணும்னு தான் பார்த்தோம். அந்த ரிவ்யூல கூட அது சொல்லியிருப்பாரு. அஜித் பேசுறதுக்கெல்லாம் கை தட்டுவான்னு பார்த்தா ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்கு கை தட்டிட்டு இருக்கான் நான் சொல்லியிருப்பாரு. உண்மையானா அது உண்மைதான். அது உண்மை. நாங்க 2 பேரும் பார்த்தோம்ல, நானே சொன்னேன் என்னண்ணே அஜித் பேசுறதுக்கு கை தட்டாம பாண்டே பேசுறதுக்கு கை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவனுகிட்ட போய் அதுதான் சேர்ந்துருக்கு. ஆக்சுவலா பாண்டே வந்து அந்த படத்துக்கு எகிஸ்டா பேசிட்டு இருப்பாரு, அவரு வில்லன் மாதிரி. பாண்டே வந்து என்ன சொல்றாரு, அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் தியேட்டர்ல விசிலு கிளாப். ஒவ்வொரு சீன் கவுண்டர் போடுவாரு அவரு அந்த படத்துல. ஒவ்வொரு டயலாக்கும் கவுண்டர். நானும் புதுசட்ட மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவரு சொன்னாரு, பத்து தம்பி அஜித் பேசுறது கை தட்டணும், இவனுங்க பாண்டே பேசுறது கை தட்டணுங்க, இந்த லட்சணத்துல படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க, இந்த படத்தை இப்படியே கன்வே ஆகாதீங்க. அத வந்து ரிவ்யூல சொல்லிருக்காரு. ஆனா லாயரா நடிச்சு விஜய் படமும் ஓடல, அஜித் படமும் ஓடல. விஜய் இப்ப நடிச்ச தமிழனும் சரி ஆவரேஜ் தான், அஜித் நடிச்சதும் ஓடல. இல்ல, அந்த படத்திலேயே ஒரு கல்ச்சராவே ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சுங்க தமிழ்நாட்டுக்கும் அங்கேயும். அது பாம்பேக்கும் அந்த இதுக்கும் இங்கேயும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது. அது கனெக்ட் ஆகல. ஆமாஜி, ஆனா சங்கர் எடுத்த நண்பன் படமே ஆவரேஜ் தான் போச்சு. இவர் யாரு ப்ரோ நண்பன்? அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, நண்பன் ஓரளவுக்கு போச்சு. விஜய் ஒரு படத்துல வக்கீலா வருவாரு, அவங்க அப்பா எடுத்த படம் யாரது, கெஸ்ட் ரோல்ல. அது சுக்ரன். அதையே விட்டுங்க, சரி தமிழன் படம் ரோல் பண்ணுவாருங்க வக்கீலா தமிழன்ல. ஆமா, பயங்கரமா இருக்கும். சுக்ரனே சூப்பரா இருக்கும். நீங்க சொல்லிக்கோங்க ப்ரோ, நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு தெரியும் ப்ரோ எந்த படம் நல்லா இருக்கு எந்த படம் தமிழன் நல்ல படம். உங்கள மாதிரி முட்டு கொடுக்க மாட்டாங்க. தமிழன் நல்ல படம் தானே. தமிழன் வந்து பாட்டு ஹிட், பிரியங்கா சோப்ரா பாட்டு ஹிட், இமானோட ஃபர்ஸ்ட் படம் அது, டி இமானோட ஃபர்ஸ்ட் படம். இல்ல படமாவே தமிழன்ல ஒரு தமிழன் நல்ல காமெடியா ஒர்க் ஆச்சுனா. நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம காமெடியா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஒரு கதையே என்னன்னா, சட்டத்தை பத்தி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, இந்த லாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஓகே, நல்ல கான்செப்ட் தானே அது. ப்ரோ புதிய கீதை கூட எனக்கு ஓகே ப்ரோ. அந்த படம் வந்து பாட்டு அது எல்லாமே இதுவா இருக்கும், ஒரு கான்செப்டாவே ஒரு மாதிரி இதுவா இருக்கும். நீ விஜய் ஃபேன்? ஆனா அந்த டைம்ல இல்ல ப்ரோ, எனக்கு அந்த டைம்ல அந்த பாட்டு, அந்த டைம்ல சிடி புதிய கீதைலாம் மறந்து போச்சு. என்ன அந்த இதா இருப்பாரு அதுதானே, அதாவது கோல்டு மெடலிஸ்டா இருப்பாரு, எல்லா விஜய் வந்து பண்ணாத வேலையே இல்ல, எல்லா வேலையும் கடைசியா அந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போய் ஆக்சிடென்ட் ஆகி விடுவாரு. அதுதானே விஜய் வந்து கோல்டு மெடலிஸ்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு, அப்புறம் வந்து அனாதாஸ்புரம் பண்ணாது, ஆல்ரவுண்டர் பண்ணுவாரு அந்த படத்துல. இல்ல ப்ரோ, ஆனா கடைசியா அந்த வில்லனே வந்து சாரதி எந்திரிச்சுவான்னு விஜய் ஃபேன் தான் நானு, பட் எனக்கே அதெல்லாம் ரொம்ப கலாபவன் மணி செம இது அந்த சமயத்துல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நம்புனா அது நடக்கும், நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அதுதான் நடக்கும்ன்ற மாதிரி அது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரின்னு எடுத்திருப்பாங்க.
அந்த கான்செப்ட் சொல்றேன். ஆனா அது கிரிஞ்சு இல்ல. சூப்பர் ப்ரோ. இப்ப நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா அது நடக்கும்ன்றது கிரிஞ்சா ப்ரோ? என்ன கிரிஞ்சுனா என்ன தெரியுமா ப்ரோ ஃபர்ஸ்ட்? ஓ அது அது கிரிஞ்சு இல்ல, அவங்க எடுத்ததுதான் கிரிஞ்சு. நான் அதை கிரிஞ்சு சொல்லல, பாசிட்டிவிட்டியா சொல்றத நான் சொல்லல. ஓகே, அவங்க எடுத்ததுதான் கிரிஞ்சு. நான் வந்து அந்த பேஸ் ஸ்டோரியோட பேஸ் லைன் சொல்றேன். சரி விடுங்க, இப்ப எதுக்கு புதிய எல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படி டக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் டக்குன்னு ஒரு அஜித் படத்தை எடுத்து தோணும்ல. அந்த பக்கம்லாம் ஏகச்சக்கமா இருக்கு. அப்புறம் நச்சாஜி, ஆஞ்சநேயா அப்படி போனோம் ப்ரோ. திருப்பியும் வந்து ஒரு கார்த்தி ப்ரோ எதிராளி நம்மள ஒரு அடிச்சா நம்ம 2 அடி திரும்பி அடிக்கணும் ப்ரோ. அப்படி போனோம். கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, பிரசாந்த் ப்ரோவே அவங்க வேற ஹாஸ்பிட்டல்லாம் அப்பா இருக்காருன்னு சொன்னாங்க. அப்பப்போ இங்கே வராரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வரப்பெல்லாம் சண்டை போட்டு அனுப்பி விட்டுறீங்க ப்ரோ. சண்டைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆர்குமெண்ட் அவ்வளோதான். எல்லாம் இருக்கு, ஜாலியான ஆர்குமெண்ட் தானே. யாரையும் திட்டுறோமா ஏதாவது சொல்றோமா அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் பேசுறீங்க, எல்லாரும் பேசுறது எல்லாரும் கேட்க தான் போறோம். நான் சொல்றது தப்புனா நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க சொல்றது தப்புனா நம்ம அப்படித்தானே. ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு, அது ஃபேக்சுவலா இல்லைங்க, அது அப்படி கிடையாதுங்க, அது இதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரு டெக்னிக் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சவுண்டா சொல்ல வேண்டியது இருக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இல்லை ப்ரோ, யூஸ்வலாக அவர் தான் அந்த டைம் பாஸை தாங்கி பிடிக்கிற மாதிரி அவர் ஆரம்பிச்சாருன்னா போயிட்டே இருப்பார். எப்பெல்லாம் யாராச்சும் வந்து அவர் ஃப்ளோவை இன்டரப்ட் பண்ணாலே அவர் இப்பெல்லாம் கொஞ்சம் கடுப்பாயிருந்தாரு. அதுதாங்க, இன்டரப்ட் பண்ணும்போது நம்ம எதுவும் கேட்க மாட்டோம். ஆனா ஒரு தப்பான விஷயத்த சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சினிமாவை பற்றியோ வேறு ஏதோ விஷயத்தை பற்றியோ நீங்கள் ஃப்ளோவாக ஜாலியாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ ஒரு அஜித் பற்றி, விஜய் பற்றி, அவங்க படத்தை பற்றி, பகவதி பற்றி இதெல்லாம் பேசுகிறோம்ல, இது யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு டேட்டாவை பற்றி, சிஸ்டம் பற்றி ஒரு விஷயம் தப்பாக சொல்லும்போது இவனுங்களே அப்படி தப்பாக தானே புரிஞ்சுக்கிறானுங்க. இப்போ இன்னைக்கு பாருங்கள், ட்ராய் வந்து மொபைல் டேட்டாலாம் எப்படி கொடுக்கணும்னு. இப்போ மொபைல் டேட்டா எப்படி இருக்குது பேக்கேஜ்லாம், என்ன ரீசார்ஜ் எடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு கால்ஸ், ஃப்ரீ கால்ஸு, அதுக்கப்புறம் டேட்டா டெய்லி 1 GB இல்லை 1.5 GB, அதுக்கப்புறம் டெய்லி 100 SMS ஃப்ரீ, எல்லாத்துக்கும் சேர்த்து பேக்கேஜாக 350 ரூபா ஒரு மாதத்துக்கு, இல்லை 650 ரூபா 3 மாதத்துக்கு, 2500 ஒரு வருஷத்துக்கு. இப்படி இருக்கா? இப்போது என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் இல்லை, எதுவும் இல்லை. நான் வந்து வெறும் கால்ஸு எஸ்எம்எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு அந்த பேக்கேஜில் எனக்கு டேட்டாவே தேவை கிடையாது, நெட்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ட்ராய் என்ன சொல்கிறாங்க, ஏங்க டேட்டா யூஸ் பண்ணாத எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நீங்கள் டேட்டாவோட தான் எல்லாமே பேக்கேஜாக வச்சு என்ன அர்த்தம்? டேட்டா இல்லாத ஒரு பேக்கேஜ் கொடுங்க. எஸ்எம்எஸ்க்கும் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்எம்எஸ்க்கு தனியாக, கால்ஸுக்கு தனியாக, டேட்டாக்கு தனியாக எல்லாம் பிரித்து அதுக்கு ஒரு பேக்கேஜ் 300 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு? மிடில் கிளாஸு, வயசானவங்க, இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, கிராமத்தில் இருக்கவங்கலாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒன்று. அந்த டேட்டாவை எப்படி தப்பான நியூஸ் போடுறாங்கன்னா, சன் நியூஸில் வச்சாம்பார் ஆப்பு 30 நாளில் எஸ்எம்எஸ்க்கும் கால்ஸுக்கும் தனித்தனி பேக்கேஜாக கட்டணத்தை நிர்ணயிக்க ட்ராய் உத்தரவு. இது சன் நியூஸ். இது பிரச்சனை இல்லை ஒன்றுங்க, ஒட்டும் போகிறான் அப்படிதான் போடுவான்னு வச்சுக்கோங்களேன் சன் நியூஸில். பட் இது கீழே கமெண்ட் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோதான்டா போடுவீங்க காசை? பிஜேபி திட்டி நிர்மலா சீதாராமனுக்கு ட்ராய் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இது திட்டி இப்படி ஒரு சொசைட்டி உருவாகிட்டு இருக்கு. என்ன ஏது எப்படின்னே தெரியாது. ஓகே, நீங்க நேர்மையான விமர்சனம், நியாயமான விமர்சனம். ஆமா, இப்ப இல்ல. பட் இப்ப வந்து என்னன்னா, அதுதாங்க இப்ப இல்லன்றதுதான் அவங்க சொல்றாங்க. இது யாருக்கு பெனிஃபிட்னா மிடில் கிளாஸ் தான் பெனிஃபிட். அவங்களுக்கு மிடில் கிளாஸ் கஸ்டமருக்கு பெனிஃபிட் வரும்னா அந்த விஷயத்த பண்றாங்க. ஆனா இந்த சோசியல் மீடியா எப்படி மொத்தமா இங்க இருக்கவங்க மழையெல்லாம் கழுவி எப்படி பார்த்து வச்சிருக்காங்கன்னா, எதுனாலும் சரி திட்டு, கம்ப்ளீட்டா எகென்ஸ்டா பேசு. ஓகே, அதுவுமே எப்படி பேசுற? எல்லாத்தையும் திட்டுறியா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டா? அவனை தெரியாத, உள்ள போயிடுவேன். இப்போ பிரசாந்தனே வந்து பேசும்போது என்ன சொல்றேன், ஐயா நீங்க பிஜேபி திட்டுங்க, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், தப்பே கிடையாது. ஆனா தமிழ்நாடை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னா இது அப்ப ஏன் பேசணும்? நியாயம் அதுதான் வருத்தம். அவரு இந்த பக்கம் பேசினாரே தவிர அந்த பக்கம் ஒண்ணுமே பேசவே இல்லை. அது நானும் பார்த்தேன். அதுதாங்க இப்ப இங்க பேசுறதே எப்படி இருக்கு? அண்ணாமலை அப்படிங்கிறது, உதயண்ணாங்கிறது, இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது.
ஸ்டாலின் ஐயாங்கிறது மோடிங்கிறது. அதுக்குன்னு மரியாதை இவங்க கொடுத்துதான் அவங்க மரியாதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இப்படி ஒரு இப்போ நீங்க பேசுறது வேற, அவர் பேசுறது வேற இல்லையா? அவர் பெரிய இன்ஃபுளுசரா இருக்காரு போது அவர் விஷயத்த ஒரு அணுகும் போது கொஞ்சம் ஃபேக்சுவலா அணுகணும். அப்படி இல்லைன்னா அந்த அந்த டாபிக் பேசாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தப்பான விஷயத்த சொல்லும் போது நம்ம அது டிஃபெண்ட் பண்ணி பேசி தானே ஆகணும். இல்ல ப்ரோ, சன் பிஜேபி நியூஸ்ல ஓப்பனா போடுறான், இப்படி எத்தனை பேர் இதுல கமெண்ட் போட்டுட்டு விளக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியும்? முடியாது இல்லையா? கீழே ஃபுல்லா கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா திட்டி வைக்கிறாங்க. நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், பாப்கார்னுக்கு வரி இல்லையா எக்ஸ்ட்ரா, தியேட்டர்ல அதே ரேட்டு தான், அதே ரேட்டு தான், ஏற்கனவே 5% இருக்கு, இப்பயும் 5% தான், ஏற்கனவே 5% இருக்கு, இப்பயும் 5% தான், தியேட்டர் பாப்கார்ன் இல்லைன்னு தியேட்டருக்காரங்களே பெட்டி கொடுக்குறாங்களே, என்ன பண்ண முடியும்? கார்த்தி யார்கிட்ட ப்ரோ போய் நம்ம இதை வந்து யார்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறத உட்காந்து சொல்லுங்க பார்ப்போம். கார்த்தி தியேட்டருக்காரங்களே ப்ரோ ஐயோ உதயன் பாப்கார்ன் ரேட் ஏத்தாதீங்க அப்படின்னு. அவர் உதய அண்ணன் தான் யார் சொல்லுவாங்க. ஏத்துனா? யார் அவர் ஏத்துனா? உதய அண்ணன் தியேட்டர் ரேட்டை யார் ஏத்துனா? ஆனா கார்த்தி ப்ரோ, பேக்டு பாப்கார்ன்ஸை விட அந்த நார்மல் பாப்கார்ன் தானே ப்ரோ சேல் ஆகுது. அதுக்கு அதே இதுதான் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஏன் வந்து நீங்க சொல்ற மாதிரி தியேட்டர்ஸ்ல அந்த இதெல்லாம் சொல்றாங்கன்னே தெரியல. அது அதுதாங்க பேக்டு சொல்றேன். கணக்குலயே அது நீங்க அப்ப நீங்க வராதுன்றீங்களா? ஐயோ நீங்க பேக் எடுக்குமே அதுதாங்க இருந்துச்சு முன்னாடி. இதுல ஒண்ணுமே மாறல, கிளாரிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனா அதுக்குள்ளே ஏதோ ஒரு முன்னாடி எல்லாம் பாப்கார்ன் டாக்ஸ் ஃப்ரீல இருந்த மாதிரி இப்ப டாக்ஸ் ஆன மாதிரியும் ஒரு விஷயத்த தப்பு தப்பா கொண்டு போய் சேர்த்துறீங்க இல்லையா? அப்ப அதுக்கு பேசணுமா தேவையில்லையா? நமக்கு பேசிதானே ஆகணும். இதே நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா இது தப்புனா அது தப்பு ஏத்துக்கிறோம் இல்லையா? இது தப்பு அப்படின்னு. ஆனா சினிமா ஃபீல்டு வரைக்கும் உதய அண்ணன் தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல. உதய அண்ணன் தான் சொல்லி ஆகணும், வேற எப்படியும் சொல்ல முடியாது. இல்ல கார்த்தி ப்ரோ, அது போக இப்ப தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் பிஜேபியா எக்ஸ்பெஷலா அவங்களோட ஐடி விங் இந்த ட்விட்டர்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. திட்டினாலும் சரி போயிட்டு போன்னு விட்டுருவாங்க. பட் திமுக மேல அந்த பயமும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பேசினா எப்ப யாரை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு தெரியாதுல்ல. அவதூறா ப்ரோ அவதூறா பேசாத அவங்க ஒரு வரைக்கும் யாரும் உங்களை எதாவது யூடியூப் பேச மாட்டாங்க. சேனல் நிறைய வச்சிருக்காங்க ப்ரோ அதான் அவங்களுக்கு. சொல்றேன், நீங்க அவதூறா பேசாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்க ஃபேக்ட் தானே சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே இருக்கு. அவங்க கோவப்படுறாங்கன்றதுக்காக அப்படி பார்த்தா யாருமே இது இதுக்கு பேர் என்ன? அப்ப அடக்குமுறைக்கு எதிராக நீங்க இருக்கீங்களா, அடக்குமுறைக்கு அடிபணிச்சு போறீங்களா? சொல்லுங்க. அப்புறம் ஏன் நீங்க வந்து புரட்சி பேசணும்? எதுக்கு நீங்க வந்து புடலங்க பேசணும்? அதெல்லாம் கிடையாது இல்லையா? நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே? எல்லா அரசியல்வாதியும் கேள்வி கேட்கணும், அரச கேள்வி கேட்கணும் அப்படின்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் தானே கேட்கணும். இல்ல அவங்கள போய் பேசினா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னா ஆயிட்டு போது. ஒண்ணு எல்லாத்துக்கும் அடங்கி ஒடுங்கி போய் எதுவுமே பேசாம போயிடும், இல்ல பேசினா எல்லாத்தையும் பேசணும். ஒன் சைடா பேசினா என்ன அர்த்தம்? அது இன்னொன்னு இல்ல ப்ரோ, ஆக்சுவலா காலமுள்ள திமுக ஆட்சியில இருந்திருப்போதானே அப்படி நடந்திருக்கா? பிரசாந்த் ப்ரோ வந்துட்டு அவர் ப்ரோ என்னது ப்ரோ டிஎம்கே அது பிஜேபி ஹேட்டர் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னா பிஜேபி பத்தி பேசும்போது அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவாரு. திமுக பத்தியும் அகைன்ஸ்ட் நிறைய ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா அதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப அப்படியே லைட்டா தடவி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். தடவி தான் இதை கொடுப்பாரு கொஞ்சம் அவரு. கவனிக்கணும். இப்போ இந்த ப்ரோ கேரளாலேயே அதுதான் ப்ரோ அதுதான் கேரளால இருந்து எடுத்து வந்து கொட்டினாங்கல்ல அந்த வேஸ்டேஜ் எல்லாம், மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம். அதுக்கு வந்து அண்ணா உதயண்ணா, தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்குது, நீங்க பாக்கலையாண்ணா? இது கொஞ்சம் என்ன நடவடிக்கை எடுங்கண்ணா. இது ஏது இப்பதான் வந்து கொட்டியிருக்காங்களா? இந்த சீமான்லாம் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு அதை, இது ரொம்ப நாள் நடக்குதுன்னு. ஓகே, அதனால அது ரிக்வஸ்ட், அதாவது நீ சொல்லுவேன் வலியுறுத்தல்ல போயிடும். இதே வேற எங்கேயா நடந்துச்சுன்னா எடுத்து வந்து உடனே திட்டுறது. நிர்வாகம் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை. இல்ல பட் எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் இதையாவது கேட்கறாருன்ற. ஏன்னா சில டிஎம்கே அக்கௌண்ட்லாம் நான் பார்த்திருக்கேன், இவங்க மட்டும்தான் உலகத்திலேயே பெஸ்ட் இந்த கவர்னன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இவர் ரெக்வஸ்டாவது பண்றாரு, அது வரைக்கும் ஓகேன்றேன் நான். இதை கொஞ்சம் பண்ணுங்கயா அப்படின்னா சொல்றாருல, அதெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு கண் அப்படிம்பாங்க மத்தவங்க. தொடுப்பிக்கு பண்றதுங்க, கண் தொடுப்பிக்கு பண்றது. ஆனா இன்னைக்கு பயங்கர ப்ரோ ஆனா பயம் இருக்கா ப்ரோ? இப்ப டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசினா ஏதாவது நடந்துரும்னு எல்லாருக்கும் பயம் இருக்கா ப்ரோ? ஒரு பயம் இல்லை பாருங்க, ஒரு பயம் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் நீங்க அவ்வளவு பேசாத வரைக்கும், தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாத வரைக்கும், ஏதாவது அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பேசலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க முடியாது. இல்ல நீங்க இப்ப ஒரு லிமிட்டை தாண்டி சவுக்கு போயிட்டு சங்கர் அவரெல்லாம் சவுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் அபியூஸ் பண்ணாருங்க, பர்சனல் அட்டாக் உள்ள போனாரு, அபியூஸ் பண்ணாருன்னா நம்ம நியாயத்தை கேட்கும் போது நம்ம அந்த மாதிரிலாம் யாருமே நடந்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு எல்லா அரசியல்வாதிகளும் பட் ஆனா விடுங்க. அவர் பர்சனல் அட்டாக் பண்ணாருன்னு கேஸ் போடலையே ப்ரோ. கைதுன்றது தாண்டி இப்ப பர்சனல் அட்டாக் பண்ணா நான் வந்து தப்பான கேஸ் போடுவேன்ற மாதிரி இருக்கு. இப்ப பர்சனல் அட்டாக் பண்ணாரு அதனால அவர் கைதானாருன்னா ஓகே.
பட் அவரு கைது பண்ணது எப்படி ஏதோ கஞ்சா வச்சிருந்தாரு அந்த மாதிரி எல்லாம் கேஸ் போடுறாங்க. அது கேஸ் போடும்போது 4-5 கேஸ் ஸ்ட்ராங்கா தான் போடுவாங்கன்னு வைங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். அது வந்து அப்போ வந்து மிஸ்யூஸ் பண்றது மாதிரி தானே இப்போ இருக்கிற பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தானே அவங்க பண்றாங்க டிஎம்கே. ஏங்க அதுக்காக நீங்க யாருமே பேசவே மாட்டீங்க அப்படின்னு வாயை முட்டு போயிட்டீங்கன்னா இப்ப நாளைக்கு வந்து ஆட்சி மாறும், இல்ல வேற இன்னும் 5 வருஷம் கழிச்சு மாறும், வேற யாராவது வருவாங்க. அப்ப அவங்கள பத்தி பேச மாட்டீங்களா? யாரை பத்தியும் பேச மாட்டீங்களா? இப்படியேவா இருக்க முடியும்? அதுதான் ப்ரோ நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இப்ப விஜய் வந்து இந்த பாசிசம் பாயாசம் எல்லாம் சொன்னது அதனாலதான் கொஞ்சம் நிறைய பேர் சைலண்டா சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏடிஎம்கேவே அதை பேச ஐ மீன் டேரிங்கா பேசாதத விஜய் வந்து பேசினனால்தான் கொஞ்சம் எல்லாருமே சைலண்டா சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் எதிர்ப்பும் டிஎம்கே சைட்ல இருந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இது வரைக்கும் வந்து பிஜேபி ஐ மீன் ஆன்டி பிஜேபின்ற அந்த இது இருந்து இப்ப பிஜேபி டிஎம்கே ரெண்டுத்துமே ஒரே தராசுல வச்சு அது வந்து ரெண்டுமே ஒண்ணுன்ற மாதிரி அவரு காமிச்சது வந்து ஐ மீன் ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்குன்ற. இது வந்து ஏடிஎம்கேவுமே அத அந்த பாயிண்ட் வந்து அவங்க எடுக்கவே இல்லை இது வரைக்குமே. ஏடிஎம்கே பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி நீங்க பண்றது வந்து ஏடிஎம்கே எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க பாக்கதான் நினைக்கிறேன். தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா பேசி நான் பெருசா அது வந்து பூதாகரம் ஆன மாதிரி நான் எனக்கு எதுவும் தெரியல. ஸ்ட்ராங்கா பேசி பூதாகரமா? ஏங்க ஏடிஎம்கே பேசிட்டு தாங்க இருக்கு. இல்ல எங்க பேசினா எனக்கு தெரியல. ஏடிஎம்கேவோட மீடியா கவரேஜ் கொஞ்சம் கம்மியான மாதிரி தானே ப்ரோ அது உண்மையா? ட்விட்டர் மட்டுமே பார்க்காதீங்க, நிறைய நியூஸ் சேனல் இருக்கு, நியூஸ் இருக்கு, இல்ல அதான் நிறைய இருக்கு இல்லையா? நியூஸ் பேப்பர் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? நியூஸ் மீடியா ட்விட்டர் மட்டும் கிடையாது இல்லையா? இல்ல ப்ரோ நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி இந்த லைம் லைட்லயே இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னு விசிகே அந்த இஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல டிஎம்கே ஏதாவது ஒரு இது பண்ணும், இவங்களோட இதே தான் கண்டினியூஸா போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இந்த ஏடிஎம்கே சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல பாக்க ஆன்லைனோட அல்காரிதமே என்னன்னா நீங்க எதை விரும்பி பாக்குறீங்களோ அதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு காட்டும். அதனால நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ இப்ப டிபேட்ஸுமே பாருங்க, இப்ப திருமாவளவன் கூட பேட்டியை பாருங்க, எல்லாமே வந்து மெயின் இது வந்து எதை போக்கஸ் பண்றாங்க அது சொல்ல வர்றாரு. திருமாவளவன் பேட்டியில யாருங்க பாக்குறா? இங்க யாரு பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திருமாவளவன் பேட்டியில? சொல்றேன் அந்த மாதிரி சொல்றேன், அந்த பேட்டியெல்லாம் பாருங்க. ப்ரோ அவரு கட்சியில இப்ப கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் அவர் பேசினாரு, ஓகே. இப்ப அடுத்து எம்எல்ஏ ஏங்க அவரே அப்படிதானங்க பண்ணிட்டு இருக்காரு. அவரே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவரே இந்த பக்கமா அந்த பக்கம் மாத்தி மாத்தி ஊட்டிட்டு இருக்காரு. திருமாவளவன்கிட்ட கட்சி இல்ல, கட்சியில திருமாவளவன் இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. அவர் தனியா வந்துட்டாருன்னா கட்சி அப்படியே தான் இருக்கும் டிஎம்கே கூட. அவர் தனியா தான் வெளியே போகணும். அதனாலதான் அப்படியே இருக்காரு. இப்ப வந்து 1 years வந்து டபுள் டிஜிட்ல வேணும் எங்களுக்கு சீட்டுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இதைத்தானே அவரும் பேசிட்டு இருந்தாரு. அவரை இது பண்ணிட்டு நீங்க இது திருப்பி அதை தான் பண்றீங்கன்னு சொல்லிருக்காங்க சொல்ற மாதிரி. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டபுள் டிஜிட்ல சீட்டு வாங்கிக்கோங்க. என்ன 25 தொகுதி தானே, 25 தொகுதி வாங்கிக்கோங்க. திமுக திரும்ப என்ன திருப்பி கேள்வி கேட்பாங்க? வெரி சிம்பிள், 25 தொகுதி எந்த தொகுதின்னு எழுதி கொடுங்க. அந்த 25ல் எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்கன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எழுதி கொடுக்கல நீங்க? உங்க கட்சி எங்க இருக்கு? 25 தொகுதியில 25 கேண்டிடேட் இருக்காங்களா? முதல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் 25 பேர் இருக்காங்களா? ஆட்சி பிடிக்கிறதுக்கு 50% இருக்கும். ஓகேவா? 25ல் அட்லீஸ்ட் 12ல இருந்து 15 தொகுதி ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு கேண்டிடேட் இருக்காங்களா? எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த தொகுதி உங்களுக்கு வேணும் அது கொடுக்க முடியுமா? சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு வருது 25 கோடி வரும் 30 கோடி. யார் இருக்கா நின்று செலவு பண்றதுக்கு? யார் இருக்கா? எந்த கேண்டிடேட் இருக்காங்க? அப்படியே யூ டர்ன் போட்டு வேற டாபிக் போயிடலாம் ப்ரோ. பாலிடிக்ஸ்க்குள்ள போனாலே பேஜாரா இருக்கு. ஆமா ஆமா என்ன வேற வந்துருவாரு. ப்ரோ நீங்க விடுதலை கலெக்ஷன்லாம் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? விடுதலை முன்னாள் ஆட்சிக்கு நீ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. மற்ற இடத்துல இன்னும் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு.
பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெற்றிமாறனாவே இருந்தாலும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் யூடியூப்ல அது இதுன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஒரு வெற்றிமாறன் படத்துக்கு. கொஞ்சம் டவுன் தான் வெற்றிமாறனாவே இருந்தாலும் எனக்கு புரியல. எனக்கு வெற்றிமாறனாவே இருந்தாலும் யாரா இல்ல இருந்தாலும் ப்ரோ, அப்படிதான். யாரா இருந்தாலும் அதுதான் தெரியும். பட் வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன்னு சொன்னேன். அவரோட ஃபர்ஸ்ட் லெசன் இதான் சொல்ல வரேன். இப்ப லோகேஷ்க்கு கூட லியோல இருந்தது அது மாதிரிதான் அவருக்கு விடுதலை 2. அவர் எடுத்துக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தி கார்த்திக் ப்ரோ. அதனால அவர் ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கரமா நுணுக்கமா எடுப்பாரு, பயங்கரமா ஹோல்ட் பண்ற மாதிரி. அவருக்கே அப்படின்னா இப்படி இந்த படம் உண்மையிலே ஸ்கிரீன் பிளே நல்லாவா இருந்தது? எனக்கு என்னமோ பிடிக்கல ப்ரோ. நிறைய இந்த வசனம் படம் சொதப்பல் பேசுறாங்க. தாங்க. இந்த படம் ரொம்ப சொதப்பல் தான் அவரோட படங்கள். அவங்க பிளிப் அந்த யூடியூப் சேனல் வரைக்கும் இது மிக்ஸ்டா தான் சொல்லியிருந்தாங்க. பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, ஆனா பேசிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இன்னும் படம் பார்க்கல. பட் எனக்கு வெற்றிமாறன் கிட்ட அந்த இப்போ என்ன சொல்றது, இந்த வட சென்னை பொல்லாதவன் அந்த மாதிரி ஒரு ஒரு கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் படமே எடுத்துட்டு போயிடலாம் தோணுது. ஒரு கொஞ்சம் பாலிட்டிக்ஸ்குள்ளேயே வர மாதிரி ஃபீல் ஆகுது. அது எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. அவருன்னு இல்லைங்க, எந்த டேரக்டர்ஸுமே பாலிடிக்ஸ் கூடலாம் வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப பாலிடிக்ஸ் இல்ல வந்தீங்கன்னா ப்ரோ, அவரோட ஜோன் வந்து தப்பா போயிடும். சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஏதாச்சும் அவர் அது ரைட்டர் இவங்களுக்கு வச்சோ நிறைய இல்ல பேத்துக்கு புரிய மாட்டாதுங்க. நீங்க படம் எடுக்கிறது வந்து இங்க இருக்கிற வெகுஜன ஆடியன்ஸ்க்கு தான் எடுக்கிறீங்க. ஒரு எல்லாருக்கும் சேர்ந்து எடுக்கிறீங்கன்னு போது ஒரு ஐடியாலஜி பொறுத்து ரொம்ப திணிக்க கூடாது. அது இப்போ ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுன்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின் போது அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. தேவையில்லை, யாருக்கும் எந்த டேரக்டர்ஸ்க்குமே தேவையில்லைங்க. சோஷியல் மீடியா விட்டு அதிகமாக வெளியில அதே மாதிரி ஐடியாலஜி விட்டு கொஞ்சம் வெளியில எல்லாம் இருந்தாலே ஓகே தான், நல்லது தான். எல்லா கிரியேட்டர்ஸும் அவங்கவுங்க நினைக்கிறத அவங்க எடுப்பாங்க. கார்த்திக் ப்ரோ. ஆனா டிஎம்கே அமீரெல்லாம் ஆக்சுவலா பயங்கரமா அமீர்லாம் ஒரு நல்ல டைரக்டர் தாங்க. அவர்லாம் கெட்டு போனது காரணமே இதுதான். ரொம்ப இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்து தேவையில்லாம டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒன்று போட்டுக்கிட்டு அதை எடுத்து எல்லா மீடியா காமிச்சு விட்டுட்டு இப்போ இந்த விஷயத்துக்குள்ளேயே அவர் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி படம் எடுக்கிறத பத்தி யோசிப்பாரு? ஒரு சூப்பர் டைரக்டர், அவர் மாதிரி பருத்திவரன் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? முடியாது. பட் என்னன்னா ஆமா, மௌனம் பேசியதுல இருந்தே அவர் நிறைய ஸ்கோர் என்னன்னா இப்ப இது வந்து அப்படியே அவரு தடம் புரண்டு அங்கங்கன்னு மைண்ட் மாறி 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 கம்ப்ளீட்டா அவரோட ஃபோக்கஸ் பண்ண முடியல. இல்ல ஹார்ட் கோர் திமுக ஃபேன்ஸ்லாம் அந்த படம் நல்லா இருக்கு அழுதுட்டேன்னு நான் சொல்றாங்க. அது என்ன, அதை பத்தி நான் நினைக்கிறேன் கார்த்திக் ப்ரோ. எது விடுதலையா? விடுதலை 2 தீவிரமான திமுக பக்தர்கள்லாம் வந்து படம் நல்லா இருக்கு அழுதுட்டேன் அப்படின்றாங்க. நாம் தெரியல, தமிழர் அது கட்சி கூட தான் அவங்களோட ஒப்பீனியன், அதுக்கு அது நமக்கு தெரியாது. அது அவங்க ஒப்பீனியனா இருக்கும், நமக்கு தெரியல. நமக்கு பெருசா ஒர்க் ஆகல, எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. லென்த்தும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி இல்லை இந்த படம். அதுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் குறைச்சிருக்காரு நினைக்கிறேன். 2.25 மணி நேரம் 2:55 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்காங்க. இல்ல அவர் படத்துல லென்த் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே நல்லா ஹோல்ட் பண்ணுவாரு. அது ஹோல்ட் ஆகலன்னா ரொம்ப மோசமா போயிடும். அந்த இது இந்த படம் இது வட சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே லென்த்தான படம் தான். அது எப்படி ஹோல்ட் பண்ணாரு? சக்தி இருக்காரு. சக்தி ப்ரோ கேக்குதா? என்ன அலங்கு ஷோலாம் அப்படி நல்லா பாசிட்டிவா வந்திருக்கு. ஆமா ஐயா, அப்படியே போயிட்டு இருக்கு. சென்னையில எப்ப போடுறீங்க? கேக்குதா ஐயா? நாளைக்கு ஒண்ணு இல்லைங்க, அது ஒரு இதுதான். நாளைக்கு இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் அனுப்பணும். ஓவர்சீஸ் வந்து நிறைய என்கொயரிஸ் இருக்கு, சர்ப்ரைசிங்லி பயங்கர என்கொயரிஸ். அதனால அவங்க நிறைய ரீஜன்ல கேட்கறதுனால இந்த சப்டைட்டில் பிரிண்ட் இந்த வேலைகள் வந்து செக் பண்ணி அனுப்பாம பண்ண முடியல. அதனால நாளைக்கு ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுயா ஷோஸ், ப்ரீமியர் அதாவது ரிவ்யூஸ் ஷோஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ புதன்கிழமை நிறைய ஷோ. நாளைக்கு இல்ல, புதன்கிழமையாவா? 27 தான் ரிலீஸ். 27 ரிலீஸ் தலைவா. அந்த நீங்க கேட்டீங்களா ப்ரெஸ் மீட்டு எல்லா ஷோஸ் பிஃபோர் போடுற ஷோஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு ஈவினிங்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஸ்டேஜ் பண்ணிட்டோம் ப்ராப்பரா. ஓகே ஓகே. பிரிண்ட் டெலிவர்ட் 10 வந்து புதன்கிழமை புதன் வியாழனா இப்படி செவ்வாய்க்கிழமை? நாளைக்கு ஈவினிங். அது இல்லையா, நாளைக்கு ஈவினிங் சும்மா ஒரு நம்ம இயக்குநர்களுக்கெல்லாம் கொஞ்சம் போடுறோம், கொஞ்சம் இயக்குநர்கள் போட்டிருக்கோம். பட் நாளைக்கு ஒரு இயக்குநர்களுக்கு புதன்கிழமை காலையில ப்ரெஸ் ஷோ அப்படி லைனா எல்லா ஷோஸும் அப்படியே பிளான் பண்ணிருக்கேன். சக்திவேல் சார். சொல்லுங்க பிரதர்.
நீங்க ரொம்ப நாள் முன்னாடி இங்க வந்து பேசினதை நான் கேட்டேன். அப்ப நீங்க ஒரு மாதிரி டவுனா எமோஷனலா பேசிட்டு இருந்தீங்க. பட் நீங்க இப்ப திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணி இது மாதிரி படம்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நன்றி நன்றி. ஏன்னா தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான் பிரதர் ஒரு டேரக்டருக்கும் ட்ரீம். ஓடிடி மட்டுமே ஓடிடி நான் குறை சொல்ல மாட்டேன். பட் ஒரு படம் ஓடிடிக்கு வரக்கும் தியேட்டருக்கு வரக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த படம் வந்து தியேட்டருக்காகவே எடுக்கப்பட்ட படம். ஸோ தியேட்டர் மொமெண்ட்டுக்காக, தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, விஷுவல் சவுண்ட்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனால இது தியேட்டருக்கு வரப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும், ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ஸோ ஒரு புது டீம் வேற, ரொம்ப பரிச்சயப்பட்ட நடிகர்கள் கம்மி. ஆனா கண்டென்ட்டா அது ஒர்க் ஆகும். இப்ப நீங்க நிறைய படங்கள் சொல்லலாம். இந்த வருஷமே நிறைய நீங்க அந்த மாதிரி படங்களை சக்சஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால கண்டிப்பா ஒர்க் ஆகும் நம்புறேன். நிறைய பாசிட்டிவ் இஷ்யூவா வருது ஃபீட்பேக்ஸ். பட் ஹோப் எல்லாருமே பார்த்துட்டு இந்த டீம்ல இப்ப நீங்க கேட்குற எல்லாருமே பார்த்துட்டு கூட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங்ல இருந்து சின்ன சின்னதா அப்படியே பண்ணலான்ற ஐடியால இருக்கோம் இப்போதைக்கு. இதுதான் கண்டிப்பா ரீசன். ஏன்னா பொங்கு ஆல் தி பெஸ்ட். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ஷோ போடுறது ரீசன் என்னன்னா கதை எழுதப்பட்ட இடம், கதை நடந்த இடம், நிறைய விஷயங்கள் அங்க கனெக்ட் ஆயிருந்ததுனால ஸோ அங்க போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அது ஒரு சின்ன விஷ் மாதிரி இருந்தது, ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால அதுக்கு டைம் சண்டே தான் கிடைச்சது. ஏன்னா மற்ற டைம்ல அந்த நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால அங்க முன்னாடி போட்டோம். அது கதைக்கான அந்த ஃபீட்பேக் தான், மற்றபடி மற்ற இதெல்லாம் இல்லை. ஸோ அது இல்லாம வந்து உங்களுக்கு தெரியும்ல, இந்த மண்டே டியூஸ்டேஸ் இந்த வெட்னஸ்டேஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் படங்கள் வேற கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனால இந்த ஷோஸ் ஃபிட் பண்றதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருந்ததுனால இப்பதான் ஒரு மாதிரி ஃபீட் ஷெட்யூல் பண்றோம். எல்லாமே நாளைக்குல இருந்து பக்காவா எல்லாருக்கும் காட்டிடுவோம். அதான். கார்த்தி ப்ரோ, என்ன சொன்னாரு எங்க அண்ணன் படம் பார்த்துட்டு விஜய் பிரசாந்த்? பிரசாந்த் ப்ரோ வந்து என்னன்னா, நான் அவரை சும்மா நான் அங்க இருக்காருன்னு தெரியும். பட் நான் அவரை கூப்பிடல. ஏன்னா பிகாஸ் அவர் வேற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாரு, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். பட் அதனால நான் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணிக்கல. ஐயா நீங்க முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். பட் அவர் ஒரு மாதிரி டைம் பீங் செட் பண்ணி வந்துட்டாரு. அவர் ரொம்ப நல்லா இருக்குனாரு. அவர் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு அப்படின்னாரு. ரெவியூல நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தொடர்ந்து பண்றேன்னாரு. அப்புறம் அதுக்குள்ள அவருக்கு அந்த ஒர்க் வந்ததுனால அவர் கன்டினியூ பண்ண போயிட்டாரு. ஸோ அதனால அவரை ரொம்ப பேச முடியல அவரால். பட் ஓவரால் ஃபீட்பேக் சூப்பரா இருந்தது. ஜென்ரலாவே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல எல்லாம் கிளாப் அடிச்சாங்க. அது உண்மையாவே எனக்கு தெரியல. அந்த இடத்துல தான் நாங்க யோசிக்காத இடத்துல எல்லாம் கிளாப் அடிக்கிறாங்க. சின்ன சின்னதா இருக்கிறதெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஒரு ரொம்ப நிறைய கொஞ்சம் நிறைய புதுசா ஆடியன்ஸா தான் இருந்தாங்க. நாங்க செட்டாகவும் பண்ணல. ஏன்னா இது ஒர்க் ஆகணுன்றதுக்காக செட் பண்ணவும் இல்லை. எங்களுக்கு அது சர்ப்ரைசிங்கா இருந்தது. உண்மையாவே நிறைய இடங்கள்ல எல்லாம் சில செகண்ட் ஹாஃப்ல நிறைய கொஞ்சம் கொஞ்சம் மொமெண்ட் எல்லாம் நாங்க நினைக்காத இடத்துல எல்லாம் கூட அவங்க ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் சைட்ல ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம லார்ஜருக்கு இப்பதான் போட்டிருக்கோம். குட்டி குட்டி ப்ரிவியூனா 10 பேர் 15 பேருக்குள்ள தான் பார்ப்பாங்க. ஒரு லார்ஜர் செக்மெண்ட்டுக்கு போடுறப்போ பயங்கரமா இருந்தது. அது ரெஸ்பான்ஸும் சூப்பரா இருந்தது, நல்லா ரிசீவும் பண்ணாங்க. அதே ஹோப் இங்க நடக்கும்ன்றதுதான் நம்பிக்கை. எவ்வளவு பேர் பார்த்தாங்க? அரௌண்ட் 250 ப்ரோ. ஓகே. மிக்ஸ்டா தான் இருந்தாங்க. நான் நிறைய பேர் எனக்கு தெரியாது. பிகாஸ் என்னோட ஃபேமிலி தவிர யாருமே எனக்கு தெரியாது. ஸோ நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வந்து. படம் பாருங்க, எல்லாரும் அந்த ரீஜன்ல பாருங்க. ரொம்ப புது அட்டம்ப்ட், புது விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். கைதி தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இந்த படம் நடக்கிறதுக்கு அந்த படம் வரலன்னா இந்த படம் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸ் பண்ணோம், ஹீரோயின் இல்லைங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணோம். அதான் நிறைய இருக்கு. ஸோ இதுல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நிறைய ரெகுலர் ஃபார்மேட்ல இருந்து வெளியில் இருக்கும். ஸோ அதெல்லாமே அக்செப்ட் பண்ணி அதை கமர்ஷியலாகவும் பேக் பண்ணணுன்றப்போ அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இது ஓப்பன் ஆச்சு இந்த கேட். அதான் உண்மை. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவர்கிட்டையும் சொன்னேன், லோகேஷ் கிட்டையும் சொல்லியிருந்தேன். அது அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். தெரில எப்படி ஒர்க் ஆகுன்றது நீங்க தான் பார்த்து சொல்லணும். கண்டிப்பா தியேட்டருக்கு ஒர்க் ஆகிற படம். ஸோ அது டெஃபினட்டா டவுட்டே கிடையாது. ப்ரோ நார்த்ல ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? ப்ரோ நார்த்னா நீங்க சொல்றது எந்த ஏரியா? நான் மும்பை. பிளான்டு ப்ரோ. பிவிஆர் சம்திங் சக்தி சார் தான் தெரியும். நான் ரொம்ப தெரியாம சொல்லக்கூடாது. பட் ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்க ப்ரோ. சப்டைட்டில்ஸ் வாங்கிட்டாங்க எல்லாமே. அதனால கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
கேரளா ரிலீஸ் ஆகுது ப்ரோ. ட்ரீம் பிக் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய அவங்க பண்றாங்க, பெரிய ரிலீஸ் அவங்களுக்கு. கர்நாடகா நாளைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்றோம். நாளைக்கு காலையில் ஒரு 11:30க்கு அனௌன்ஸ் பண்றோம். அதுவும் லாக்டு. ஓவர்சீஸ் டென்ட் போட்டா அவங்களுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணி பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரீஜன்லயும் பண்ணணும்னு பண்றாங்க. தமிழ்நாடு அண்ணன் சக்தி என்ன பண்றாரு, ரொம்ப நல்லா கொஸ்டின் ஆயிருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிட்டோம். ஹோப் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். பார்ப்போம் ப்ரோ. ஒரு எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா தான். ஸோ நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் தான் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அந்த ஆக்ஷனுக்கும் எமோஷனுக்கும் பார்த்துட்டு பெஸ்ட் சொல்லுவாங்க. விஷஸ். நிறைய டாக் லவர்ஸ் இருக்கீங்கன்னா டாக் லவர்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் மாதிரி அதில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே ஹைலைட் பண்ண முடியும் அந்த படம். அது அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிப்பாங்க. ஏன்னா டாக் லவர்ஸ் சாம்பிள் மாதிரி தான், சும்மா ஒரு 15-20 டாக் லவர்ஸ் மாதிரி இருக்கவங்கலாம் வந்தப்ப அவங்களுக்கெல்லாம் பயங்கரமா அந்த இடம் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் யோசிச்சோமோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுமோ, இது ஆயிடுமான்றப்போ ஒன்று. இந்த படத்தை இன்னொரு விஷயம் என்னன்னா, மொத்தமாக தமிழ் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிரீட் டாக்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. ஒரு ஃபாரின் லேப் இந்த மாதிரி நிறைய அப்படி வச்சிருப்பாங்க. கண்ட்ரி பிரீடோட ஒரு கதை பண்றது இப்போ அப்படின்றது ரொம்ப கம்மி. அதை ஃபுல்லஸ்டா கண்ட்ரி பிரீடு அதுக்கான லவ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி படங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இது கொஞ்சம் ஃபார்மோஸ்டா இருக்கும். ஸ்கிரீன் ஸ்பேஸே பயங்கர ஹெவியா இருக்கிற ஒரு படம். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அதுதான் ஒர்க் ஆச்சு ஸ்கிரீன்ல இன்னைக்கு. நிறைய பேர் அதை சொன்னாங்க, எப்படி அதுதான் பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்காங்க. டாக் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், டவுட்டே இல்லை. மிச்சவங்களுக்கு அது எப்படிங்கிறது தான் வெயிட்டிங், அதை பார்க்கறது தான். சூப்பர் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, சேலம் ஏரியாலாம் என்ன ஷோ தருவாங்களா, என்ன கதை, உங்களுடைய நிலவரம் என்ன? என்கிட்ட கேக்குறீங்க, ஹர்ஷத்துல கேட்டீங்கன்னா தெரியும். நான் சும்மா ஒரு ஃபீட்பேக் கேட்டேங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விடுதலை கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு கலெக்ஷன். நான் அதுக்காக சொல்ல வரல. பட் ஜென்ரலாகவே நிறைய 2-3 ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கல்ல விடுதலைலாம். அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீனாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். அதுக்கப்புறம் மொஃபாசாவுமே ஒன்றும் பெருசாக போகல இங்கே தமிழ்நாட்டில். அதுவுமே அந்த 3D ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு போகுது. மற்றதெல்லாம் நார்மலாக போகிறது பெருசாக. அதனால 27க்கு வந்து 3 படம் தானே. இது திருமாணிக்கம் அண்டு ஸ்மைல் மேனா சொல்லிக்கிற மாதிரி படங்கள். சொல்லிக்கிற மாதிரி படங்கள் 3 இருக்குல்ல. அதனால ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும், அது பிரச்சனை இல்லை. சரி, ஒர்க் ஆகும் நம்புறேன் ப்ரோ. நல்ல ஸ்க்ரீன் அண்ட் அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் ப்ரோக்கு தெரியும், நிறைய தேட்டர்ஸ் வந்து இப்போ அட்மாஸ் பயங்கரமா. ஆக்சுவலி நான் பிராட்வே எல்லாம் உண்மையாவே சொல்றேன் ப்ரோ, நான் ஸ்டன் ஆயிட்டேன். நாங்க என்ன கிரேடு, என்ன ஃபைனல் பண்ணி 4K கிரேட் வச்சோமோ அப்படியே இருக்கு. பிசுரடிக்காத ஒரு விஷுவல், ஒரு இடத்துலயும் கூட பிசுரடிக்காத ஒரு சவுண்ட். நான் சென்னையில கொஞ்சம் கம்மி ஸ்கிரீன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. சென்னைக்கு கம்பேர் பண்றப்போ ஒரு அவுட் ஆஃப் த சிட்டில இப்படி ஒரு ஸ்கிரீன் வந்து ஏன் அங்க க்ரௌட் வருது இப்பதான் புரியுது. எக்ஸ்ட்ரானரியா இருந்தது அவங்களோட ப்ரொஜெக்ஷனு, அது எல்லாமே சூப்பரா இருந்தது. நாங்க ரொம்ப இதாச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. என்னடா இதுதான் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் இருந்தது. இங்க வந்து கம்மி ஸ்கிரீன்ஸ் தான் அந்த மேஜிக் இருக்குன்றது என்னோட தாட். ஒரு 7-8 ஸ்கிரீன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊர்லயே அவ்வளவு பயங்கரமா ஒருத்தர் பண்ணியிருக்காருன்றது சொன்னீங்க. அவங்க ரொம்ப நல்லா ஹோஸ்டும் பண்ணாங்க. சினிமால ஓரா இருக்காங்க அவங்க. ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சேலம்லயும் இப்ப நிறைய ஸ்கிரீன்ஸ் அந்த மாதிரி பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லா பயங்கரமா மாத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாமே. ஹலோ, எபிக் ஸ்கிரீன்ல ப்ரோ போட்டீங்க படத்தை? இல்ல ப்ரோ, எபிக்ல போடல ப்ரோ. அங்க வந்து ஒரு ஸ்கிரீன் எபிக்கு, மிச்ச எல்லா ஸ்கிரீன்ஸுமே 250 அந்த மாதிரி ஒரு சீட்டிங், அப்புறம் 180. ஓகே. 250 தான் போட்டோம். டால்பி அட்மாஸ் 4K போட்டோம். பட் ஒரு மிடில் ஆடம் ஒரு ஆடியில தான் போட்டோம். எபிக்கு வந்து நீங்க பிரிண்ட் ஃபார்மேட்டே வேற ப்ரோ. அது கன்வர்ஷன், அதுக்கான டைம் செலவெல்லாம் நம்ம இந்த சைஸ் படங்களுக்கு நம்ம ரிசீவிங் கெப்பாசிட்டி வரப்போ பண்ணிக்கலாம். கியூபான சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்கொயரி வந்தா அவங்களே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எபிக்ல அது இல்லாம ஷெட்யூல் இருந்தது. முஃபாசாவும்
அது மாதிரி முஃபாசாவோ சம்திங் விடுதலையோ ஷெட்யூல் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதனால அவங்களால அதை கேன்சலும் பண்ண முடியல. நீங்க சொன்ன மாதிரி டாக் டாக் லவர்ஸ் படம் வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. கடைசியா எனக்கு சிபிராஜ் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. டாக் வச்சு ஃபுல்லா பண்றது வந்து அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் வருது. 777 சார்லி வந்துச்சு ப்ரோ, அது கன்னட படம், கன்னடா, டப்பாய் ஆமா. வந்துச்சு. அது வந்துச்சு, அதனால ரிசீவ் ஆச்சு. அதான் அது அப்பப்போ வரும், ஒரு சீசனுக்கு வரும். இங்க என்னன்னா டாக் படம்னாவே ஹிந்தி பிசினஸ்க்காக எடுப்பாங்க. நம்ம அப்படி எல்லாம் பண்ணல. நம்ம ரொம்ப ஒரிஜினலா ரூட்டடா இருக்கிற ஒரு கதை, அது ஒரிஜினலா நடந்த சம்பவங்கள், அதை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்திருக்கோம். ஓகே, அதனால இது அப்படி வர்றதுனால இது ரொம்ப ரூட்டடாவும் ஒர்க் ஆயிருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டு நாய் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்ல ஈஸியா, அப்படின்றது தான் என் பாயிண்ட். ஸோ அது ஒர்க்கும் ஆயிருக்கு. ஹோப் டாக் லவர்ஸா இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு படமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால அதை ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. சூப்பர். சைலண்ட் ஆயிடுச்சு ஸ்பேஸ். வேறையா இருக்கீங்க ப்ரோ? வேற மேட்டர் ஏதாவது பேசுங்க. வேறையா இருக்கா? யார் ப்ரோ? வேற யார் இருக்கீங்க? ஸ்பீக்கர்ல என்ன? எப்போ வந்தீங்களா சென்னைக்கு? எப்போ போறீங்க? ஆமா ஐயா வந்துட்டேன். என்ன ப்ரோ? நான் ஃப்ரெஷ் ஷோ எப்போ போடுறீங்க ஐயா? ஃப்ரெஷ் ஷோ வந்து புதன்கிழமை தான் போடுறோம், ஏன்னா டைம் அது ஸ்லாட் பிரச்சனை. புதன்கிழமை தான் போடுறோம் காலைல. நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எடுக்கல. ஹலோ ஒரு ஷோ இருந்தது சாட்டர்டே அன்னைக்கு காலையில, உங்களுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் போல, அப்புறம் போச்சு, கட் ஆயிடுச்சு. அப்புறம் சரி நீங்க அந்த டைம் எங்க இருக்கீங்கன்னு தெரியல, அப்படியே விட்டேன். அந்த ஷோ தான் சாம் ஆண்டன் பார்த்தாரு. சாம் ஆண்டன் ஒரு 4-5 ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் டேரக்டர்ஸ். அந்த ஷோ டைம்ல தான் உங்களுக்கு கிடைச்சது. சக்திவேல்ண்ணா, ஃப்ரெஷ் ஷோ எப்போ போடுறீங்க? ஐயா சண்டே இதுதான் ஐயா, கிறிஸ்மஸ் அன்னைக்குயா காலையில. ஹலோ சக்திவேல்ண்ணா. ஓகே ரைட். சொல்லுங்க. நீங்க இது சொன்னீங்களா, கைதி ரெஃபரன்ஸ் இருக்கும், லைக் இன் வாட் வே, லைக் ஹீரோயின் மட்டுமா இல்லை இவன் த ஜானர் வில் அந்த லெவல் தான் போகுமா? லைக் த ஸ்டோரி ஆல்சோ வில் கோ இன் தட் கைதி லெவல்? அப்படி இல்ல, ஹீரோயின் தான் மெயினா. ஓகே ஓகே. ஹீரோயின் இல்ல, ஒரு கதை நேரட்டிவ் ஸ்டைல் வந்து நேரட்டிவ் ஸ்டைல் தான், நாட் அந்த ஜேர்னர் அதெல்லாம் இல்ல. இப்போ நீங்க கைதியில வந்து ஒரு ஸ்டார் இருக்காரு, கார்த்தி சார்னு ஒரு ஸ்டார் இருக்காரு. பட் நம்ம யூஃபேஸ் வச்சுட்டு அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. ஆனா அப்போ அந்த படம் ஹிட் ஆகுது, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதுன்றப்போ நமக்கு ஒரு எனர்ஜி வருது. அப்பா நம்மளும் இப்படி எழுதியிருக்கோம், அது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்னு ஒன்று எழுதிட்டோம். அப்ப எழுதி கொண்டு போய் நம்ம ப்ரெசென்ட் பண்றப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இருக்கிறதுங்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. கொண்டு போய் சொன்னோம், சூப்பர் அப்படின்னு சொன்னோனையும் அப்புறம் அதுல இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு எல்லாம் சொல்லி பண்ணிட்டோம். பட் கைதியோட மீட்ருன்றது அந்த மாதிரி தான். ஒரு ஹீரோயின் இல்லைன்னு சொல்லி ஒரு கதையை ப்ரொடியூசர்ஸ் கன்வெர்ஸ் பண்றது வந்து இன்னைக்கு ரொம்ப டஃப் ஆக்சுவலி. கரெக்ட் தான். பட் அதை தாண்டி அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணிட்டாங்க, சூப்பரா அவங்களும் அக்செப்ட் பண்ணாங்க. உண்மையாவே கதை கேட்டதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் தேவையில்லை சார், இது இப்படி பண்ணாத சார் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அது பேட்டர்ன், அந்த நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியாக்குள்ள இருக்கும். அது ஜோனு, கதை, கான்ஃபிளிக்ட் எல்லாமே வேற. ஸோ ஒரு ஐடியாலஜி வந்து அந்த ஒரு நேரட்டிவ் ஸ்டைல் வந்து அந்த மீட்டருக்குள்ள வந்து செட் ஆயிடுச்சு. அது 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 அமைஞ்சது தானா, நாங்க வேணுனே எல்லாம் பண்ணல. அதுவா எழுதணும், அப்புறம் அதுவா நடந்துச்சு, அப்புறம் வரும்ல. அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது அந்த படம். ஆமா, புரியுது. ஹீரோ இருக்காருன்னு நினைக்கிறேன், கனெக்ட் பண்ண முடியுமா அவரை? சும்மா ஒரு வார்த்தை, புது ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிற வெள்ளிக்கிழமை தமிழ் சினிமாவுக்கு. ரிக்வஸ்ட் கொடுத்தா எடுத்துப்பீங்களா ஐயப்பன் ப்ரோ? இருங்கம்மா, நானே இன்வைட் பண்றேன். குணா, டிஜி குணா எங்க இருக்காருன்னு தெரியல, இன்வைட் பண்ணுங்க. சும்மா ஒரு 2 minutes.
சரி, இதுல எப்படி இவங்க அன்புமணி அவங்க டாக்டர் வந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன்ல? கேக்குதா? ஹாய். குணா ப்ரோ சொல்லுவாரு ப்ரோ, கேளுங்க அவர்ட்டி. கார்த்திக் ப்ரோ பேசுங்க, குணா வந்திருக்காரு. கருணாநிதி bro. கருணாநிதி ஹாய் ஹாய் ப்ரோ, ஹாய் எப்படி ப்ரோ, இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக ட்விட்டர் ஸ்பேஸில், அதாவது பப்ளிக்காக பேசுகிறேன். ஓகே ஓகே. எம்பிபிஎஸ் கிராஜுவேட் நீங்க? ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். டாக்டர் நீங்களும் டாக்டரா? நானும் இப்ப இல்ல அதான் ப்ரோ, அவங்க இவங்க அன்புமணி அவங்க டாக்டர் வந்து இதுல ப்ரொடியூசரா வந்திருக்காங்கல்ல, அது அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சக்திகிட்ட. சக்தி வந்து நீங்க வரும்போது அவர் சொன்னாரு, சரி அவரே சொல்லுவாருங்க. ஓ ஓகே ஓகே. இல்லை அவங்க ஆமாம், அவங்க இந்த படத்தில் அவங்க தான் ப்ரொடியூசர். அண்ட் இது என்ன சொல்கிறது, செல்ஃபி நம்ம பண்ணோம். சபரீஷ் தான் என்னோட தம்பி, என்னோட ஓன் பிரதர். ஸோ செல்ஃபி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது. அதில் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருப்பேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு முஸ்லீம் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பேன். அது ரொம்ப நல்லா, நசீர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அது பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னும் போது தான் நம்ம டைரக்டர் வந்து இந்த கதை சொன்னார். ஸோ இது ஒரு பெரிய விஷன் இது. பட் நியூ ஃபேஸஸை வச்சுக்கிட்டு எப்பவுமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஃபேஸ் வேணும், பிஸ்னஸ் வேணும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த விஷன் என்ன, எப்படி இந்த ரிஸ்க் எடுக்கணும். ப்ளஸ் சங்கமித்ராவுக்கும் சின்ன வயசுலேருந்தே அதுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கர பேஷன். அந்த மாதிரி சினிமா, ஆர்ட்டு, சும்மா எல்லா இப்போ நான் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்லாம் அவங்க கொஞ்சம் எக்ஸிக்யூஷன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. அப்புறம் தேட்டரில் நடிப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு கதை சொல்லும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி கதையை ப்ரொடியூஸ் பண்ணுவோன்ட்டு அவங்க உள்ளார வந்த அப்புறம் தான் இது கொஞ்சம் எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அது அப்படியே இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ டைரக்டர் தான் மெயின். அவரோட விஷன் அப்படியே அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துட்டார். இது பெரிய விஷயம். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தாங்க. ப்ரோ சொல்லிட்டீங்களா ப்ரோ இன்றைக்கி யார் பார்த்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாமா? சொல்லுங்க, இன்னைக்கு யார் யார் பார்த்தாங்க அது சொல்ல அவர். தெரியல, ஒரு டைரக்டர் தான் சொல்லணும். நான் அவர் எல்லாமே மார்க்கெட்டிங்காக எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணுவார். ஸோ நம்ம வாயிலேருந்து எதுவும் சொல்லக்கூடாது. இல்ல அது ஏன் மார்க்கெட்டிங்லாம் இல்ல, அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. நம்ம டைம் கிடைக்க எல்லாரும் பிஸியா இருக்கிற டேரக்டர்ஸ், யாரையும் டக்குன்னு போட்டு கூப்பிட முடியாது. எல்லாம் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அவங்கள கூப்பிட முடியாது. கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தாரு. அது அதனோட சேர்ந்து ஒரு 6-7 டேரக்டர்ஸ் பார்த்தாங்க. ஸோ கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பார்த்துட்டு வந்தது வந்து எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு 10 டேஸ் மாற்றினார்ல ஒரு சினிமாவில். நாங்களாம் கூட நடிக்கலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். ஸோ ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ஏரால வந்தாங்கல்ல, அந்த நாளை இயக்குனர் இதுலேருந்து. ஸோ சார் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப பாராட்டினார். அதுவே பெரிய பிளெஸிங்காக இருந்துச்சு எனக்கு. அது சக்தி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஐயா என்ன நமக்குள்ள கார்த்திக் ப்ரோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கார்த்திக் வந்து என்னைக்குமே நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர். கொஞ்சம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவார். நானும் இல்லை, எந்த படம் சொன்ன நீங்க நல்ல படம்னாவே அவர் ஹில் கம் அண்ட் வாட்ச் அப்படிதான் சப்போர்ட் பண்ணாரு. பட் அவருக்கு என்னன்னா ஒரு மோர் தென் ஒரு குட் ஃப்ரெண்ட் வந்து அதை தாண்டி இந்த படத்தை பத்தி அவருக்கு அவர் படம் பார்க்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்தே அவருக்கு ரொம்ப படம் பார்த்துடணும் அப்படின்ற மூடு அவருக்கு இருந்துச்சு. அவர் அதை ரொம்ப அழகா பார்த்துட்டு சொன்னாரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதை விட சூப்பராகவே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. தெரியல, அவர் நாளைக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. அப்பதான் தெரியும் எக்ஸாக்டா என்ன அவரோட. ஓ சூப்பர் சூப்பர். நாளைக்கு பார்க்குறீங்களா ப்ரோ? நாளைக்கு இங்கே நிறைய பேர் பாக்குறாங்க ப்ரோ. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். கார்த்திக் ப்ரோ அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். பட் அவர் அன்னைக்கு ஏதோ அவைலபிள். பெங்களூர்ல எப்போ வெனஸ்டே லைக் நான் புக் மை ஷோ செக் பண்ணேன், இன்னும் ஓப்பன் ஆகல புக்கிங்ஸ். ப்ரோ இன்னைக்கு ஓப்பனே ஆகாது. புதன்கிழமை நாளைக்கு நைட்டுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் புக்கிங்ஸ். ஓகே, ஃபார் பெங்களூர் ஆல்சோ. ஆமா ஆமா ப்ரோ, பெங்களூரு எல்லாமே நாளைக்கு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. குணா ப்ரோ பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, சும்மா எனக்கு ஒரு அறிமுகத்துக்காக சொல்றேன், இதுக்காக இல்லை. அவர் வந்து ஒரு கூத்து மாதிரி ஒரு பேக்ட்ராப்ல இருந்து தான் வந்தாரு. வந்துட்டு
டாக்டரேட் எல்லாம் பண்ணா கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பாரு. அது பிஹைண்ட் வுட்ஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் கமல் சார் பயங்கரமா பாராட்டி இருப்பாரு. அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். அவர் இப்ப இருக்கிற உருவமைப்புல இருந்து பயங்கரமா மாறி ஒன்று பண்ணியிருப்பாரு. எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அதை ஆக்சுவலி நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் கதை சொல்ல போறப்ப நம்ம நியூ ஃபேஸ் நான் சொன்னேன், ஐயா நான் அதை பார்க்குறேன், அது எனக்கு கன்வின்சிங்காக தான் நான் அவர் போய் கதை சொல்லுவேன்னே சொல்லிட்டேன். ஆக்சுவலி டோரா பண்ண தாஸ் ப்ரோ தான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு இந்த கம்பெனிக்கு கதை சொல்ல. அப்ப நான் சொன்னேன், ப்ரோ இல்ல ப்ரோ நான் அப்படி பண்ண முடியாது, நான் இதை வந்து இந்த கதையை நிறைய பேருக்கு சுத்தி வளைச்சிட்டேன், ஆனா என்னால இதை ஃபுல் ஆஃப் பண்ண முடியும், யாருமோ அவங்களோட தான் நான் டிராவல் பண்ணுவேன்னு சொல்லி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அப்போ கன்வின்ஸ் ஆகுது, நேரில் போனேன். அப்படிதான் அவர் வந்தார். ஸோ ஸ்கூல் ஆஃப் டிராமா, அவர் ஒரு ப்ராப்பர் டிராமா பேக் ட்ராப்பு ஆக்டிங் கத்துக்கிட்டு தான் வந்து பண்ணாரு. பிளஸ் உடனே எடுத்தோடனே குதிக்கல ஹீரோவா, ஒரு அப்படி சின்ன சின்னதா பண்ணி தென் செல்ஃபி அவர் தான் ப்ரொடக்ஷனாவே இருந்தா கூட அவர் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி அப்படி ஒரு செட்டப் பண்ணி தான் வந்திருக்காரு. எடுத்த உடனேயும் வரல. ஸோ அதை தாண்டி இப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு இம்மர்சிவான ஒரு ஹார்ட் எஃபெக்ட் போடணும். ரொம்ப எடுத்தோடனே அந்த படத்தை பண்ண முடியாது, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ நிறைய பேருக்கு அவரோட அந்த செட் எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து எவிடெண்டா இருக்கு. ஸோ மக்களுக்கும் அதை பிடிக்கணும். ஸோ நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா பத்தி ஒரு ஆமா சின்ன அறிமுகம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்க நம்பினது தான் மெயின். நமக்கு டைரக்டருடைய விஷயம் தானே. நம்ம கூட நடித்த பசங்களுமே நம்ம இதயகுமார், அந்த 2 பசங்க எல்லாம் 2 பேருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க, ஃபுல் எஃபர்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் ரெஜின் ரோஸ் சார், ஆக்சுவலாக என் கூட ஒரு ரெஜின் ரோஸ் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் என்னுடைய டீச்சர், ட்ராமா ஸ்கூல்ல வந்து என்னோட டீச்சர். இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட ஹெட் அவர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் வந்து படிச்சுட்டு வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எப்பயுமே ஆக்டிங் கிளாஸஸ்லாம் எப்பயும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ ப்ரெஸ் மீட் இருக்குது, இன்டர்வியூ இருக்குன்னு கூப்பிடும்போது கூட எனக்கு கிளாஸ் இருக்குது, ஆக்டிங் கிளாஸ் இருக்குது, நான் வரல அப்படின்ட்டாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு டெடிகேட்டடான தேட்டர் ஆர்டிஸ்ட் அவர். அப்புறம் எங்கள் அம்மாவாக நடித்தவங்களும் வந்து கேரளாவில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ டைரக்டர் வந்து காஸ்டிங்காகவே இப்போது கார்த்திக் சுப்ராஜ் சாரை தான் ரொம்ப பாராட்டினார். காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் சக்தி ப்ரோ கிட்ட சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி எல்லாருமே காஸ்டிங் கரெக்டாக பண்ணி ஒன்று பண்ணான்னா சினிமாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கண்டென்ட்லாம் ரொம்ப புதுசாக வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ. இது ஒரு ரிஸ்க் தான் இல்லை, ஆனால் நீங்கள் எடுத்தது ஒரு பெரிய ரிஸ்க் தானே ப்ரோ. நான் இப்போது நம்ம அம்மாவாக நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க இப்போ நேரில் பார்க்கும்போது பார்த்தா வேற மாதிரி இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு அது தோணுச்சுன்னு எல்லாருமே சர்ப்ரைசிங்காக கேட்குறாங்க. எப்படி நீங்கள் இவங்களை இப்படி மாற்றினீங்க? ஆக்சுவலாக அவங்க ரொம்ப யங் வேறு, அவங்களுக்கு என்ன ஒரு லேட் 30s இருக்குமா ப்ரோ அவங்களுக்கு? அவன் அம்மா கேரக்டர் படத்துல வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு கேரக்டர் தான். பட் அது அவங்களும் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணாங்க. வேற மாதிரி இருக்காங்க லுக் அண்ட் இதுவே. அதெல்லாம் வந்து எப்படி அதை ஆக்சுவலி விஷுவலைஸ் பண்ணாரு? ரொம்ப சின்ன ஒரு குட்டி கதை தான் நான் சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸா சின்ன ஷேரிங் தான். சின்ன வீடு படத்துல வந்து கோவை சர்லாம வந்து பாக்யராஜ் சாருக்கு அம்மா நடிச்சிருப்பாங்க. அப்ப பாக்யராஜ் சாரோட வயசு 35 இருக்கும் அந்த படம் நடிக்கிறப்ப. கோவை சரளம்மா வயசு வந்து 23. வெறும் 23 வயசு, 24 வயசு. ஆனா அவங்க வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி அப்பவே இப்போ மேக்கப் புக் நமக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அப்ப மேக்கப்புக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க அதை புல் ஆஃப் பண்ணிருப்பாங்க. டப்பிங் பண்றப்ப மாட்டிக்கிட்டாங்க, ஏன்னா வாய்ஸ் எங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காரு சார் வந்து அதுக்கு ஒரு டைம் எடுத்து ஒர்க் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காரு. அது ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்தது. ஸோ யாரை வேணா எப்படி வேணா நடிக்க வைக்கலாம், பட் அதுக்கு என்ன நம்ம எஃபர்ட் போடுறோன்றத மேட்டர். அது ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கு எல்லா டீமா சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணோம். மேக்கப் அது இதுன்னு போட்டு அது அவங்களும் அதுக்கு அந்த உடல் மொழியை கேரி பண்ணி பண்ணிட்டாங்க. அதனால சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி நம்புறேன். படம் பாக்குறவங்க அவங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க, நிறைய அது மாதிரி சொல்றாங்க. கார்த்திக் ப்ரோ இருக்காரா லைன்ல? ப்ரோ இருக்கேன், சொல்லுங்க. இல்ல ஜென்ரலா இப்ப நீங்க எல்லா பிசினஸ் 2 பக்கம் இருக்கீங்க, எப்படி இருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? சும்மா நீ தோணுது சொல்லுங்க. எப்பவுமே நீ ஓப்பனா சொல்ற ஆள் தான், நீங்க எப்படி சொல்றாங்கன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னாலுமே ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் ரீச் ஆகும். உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, நான் இன்னொரு படத்தை சொல்றேன்னா நினைக்காதீங்க, விடுதலை அண்ட் முஃபாசா ரெண்டுத்தோடைய ஃபோர்ஸுமே இன்னைக்கே குறைஞ்சி போச்சு. ஸோ நாளைக்கு அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக குறையும். இந்த வாரங்கள் படம் பார்த்து முடிச்சவங்களுக்கு அடுத்த வாரம் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல 3 படம் வருது இல்லையா, அந்த 3 படத்துல உங்க படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை காலில் கம்மியா இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னா அடுத்த ஷோல் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ சனி ஞாயிறில் பிக்கப் ஆகும். ஜென்ரலாக எல்லா படத்துக்கும் அப்படி தான் நடக்குது சின்ன படங்களுக்கு. ஆமா ஸோ ஆமா அதனால அந்த ஸ்பேஸ் இருக்கு. ஒருவேளை விடுதலை ரொம்ப சூப்பராக இருந்திருந்தா உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். நான் அந்த படத்தை சொல்லி உங்களை சொல்லலை, அந்த படத்தை டிகிரேடும் பண்ணல, நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ விடுதலை வந்து சூப்பர் எக்ஸ்ட்ராடினரியாக ஒருவேளை பயங்கரமாக இன்றைக்கெலாம் வந்து ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா நடந்திருக்கு. ஸோ இன்னும் ஜென்ரல் ஆடியன்ஸ் ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஷோவில் இன்க்ரீஸ் ஆகிடும். பார்ப்போம். ஏன்னா லீவு தானே, ஸ்கூல் லீவ்லாம் டைம் இருக்குது. என்ன இன்னும் ஒரு அதுலேருந்து 2 வாரம் டைம் இருக்கிறதுனால அடுத்த வாரம் உங்களுக்கு ஃப்ரீ ரன் வந்துடும். அஜித் படம் வரதுனால அடுத்த வாரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்குன்னா செகண்ட் வீக் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க நம்பிக்கையா இருக்கலாம். ஸோ படம் நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீ பார்த்து சொல்லுங்க ப்ரோ நாளைக்கு. ப்ரோ நீங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க ப்ரோ. நாங்க ப்ரோ அடிக்க வரும்ல. இல்லை இல்லைன்னா இதுல ஒரு பெரிய இது என்னன்னா, இப்போ வெற்றிமாறன் படம் ஜென்ரலாகவே அவர் படங்கள் எப்படி போகணும்னு இருக்கு இல்லையா? ஸோ அது இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆகிறது உங்களுக்கு பெனிஃபிட் தான். புரியுது. சரி ப்ரோ நீங்க மற்ற டாபிக்ஸ் பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் புதன்கிழமை பார்த்துறேன். குணா ப்ரோ நானும் பார்த்துறேன், புதன்கிழமை பார்த்துட்டு சொல்றேன். ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வெற்றி பெற தேங்க்யூ நான் வாழ்த்துக்கள். வந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்ஸ் ப்ரோ. டாக் லவர்ஸ் எல்லாருமே பாருங்க. டாக் லவர்ஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு படமாகவும் இருக்கும், அவங்களும் பாருங்க. எவ்வளோ டியூரேஷன் படம்? நன்றி ஐயா. 2 hours 8 minutes யா. ஓகே ஓகே. ஆமா. சாங்ஸ் பெருசாலாம் இல்லையோ? சாங்ஸ் எல்லாம் இல்லை. 2 பாட்டு ப்ராப்பர் சாங்ஸ் யா. ஒன்று வந்து 2மே ரிலீஸ் ஆயிடுச்சு யூடியூப்ல ப்ராப்பரா. அது அதாவது இது லிரிக்கல் வீடியோவா, அவ்வளோதான். செகண்ட் ஆஃப் நோ சாங்ஸ். ஓகே ஓகே டன். நீங்க அலங்கனோனே ஆஃப் பீட் படம் நினைச்சாதீங்க. இது பக்கா கமர்ஷியலான இல்ல அது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் போய் சேர்க்கணும் நீங்க. அது என்னன்னா இப்ப அலங்கு இந்த விஷயங்கள்லாம் ப்ரோ அலங்கோட அர்த்தம் என்ன ப்ரோ? ம் அலங்கோட அர்த்தம் என்ன? ஐயா அலங்குனா நாயின்னு கூட சொல்லலாம். ஐயா அலங்குனா நாய். நீங்க அட்ரஸ்டா எடுத்தீங்கன்னா நாயின்னு சொல்லிக்கலாம் மீனிங்கா. அதுல அது என்னன்னா ராஜராஜ சோழன் காலத்துல போர் நாயெல்லாம் யூஸ் ஆயிருக்கு. ஒரு அரசர் அவையில வந்து போர் நாய். நாயோட பிரீடு. ஆமா அது கண்ட்ரி பிரீடு தான். அது இப்ப இல்ல, மருவி அழிஞ்சிருச்சு. இந்த கதையில இருக்கிற ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட்டுக்கும் அந்த அந்த அழிப்புக்கும் ஒரு சின்ன லிங்க் இருந்தது. இன்னொன்னு நல்ல தமிழ் பேர் வைக்கணும். அது ரொம்ப முக்கியமா பாக்குறேன் நான். ஏன்னா எனக்கு மற்ற இங்கிலீஷ் பேர் வைக்கல எனக்கு உடன்பாடு இல்லை பர்சனலி. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை பிரச்சனையானாலும் எனக்கு கவலை இல்லை. தமிழ் பேர் வைக்கணும்ன்றது ஒண்ணு. ஆனா நம்மளே மாத்த ட்ரை பண்றாங்க, அது வேற விஷயம். பட் தமிழ் பேர் வைக்கிறோம். அது அவன் ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப அதை விரும்பி ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம். நான் ஆக்சுவலி இங்கிலீஷ் டைட்டில் தான் போய் சொன்னேன். அவரு ஐயோ இல்லைங்க தமிழே வச்சுக்கலாம். அப்புறம் 2 3 ஆப்ஷன் கொடுத்தப்ப இதை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இது நல்லா இருக்கு. அப்ப அதுக்கு மீனிங் எல்லாம் பேசி பார்த்து எல்லாம் லாக் பண்ணி வச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த கதை எழுதுறப்ப இந்த டைட்டில் எழுதிட்டேன். ஆனா இது யார்கிட்டையும் சொல்லலை. டைட்டில்னு வைக்கிறப்போ ஒண்ணு போய் அப்புறம் கடைசியில் அது அந்த டைட்டில் எங்களுக்கு கிடைக்காம அப்புறம் இந்த டைட்டிலுக்கு வர்றப்போ எங்களுக்கு இது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. சுத்தி அது நமக்கு ஒரு படுற மாதிரியே இருந்தது. எல்லாமே இது அந்த நாயோட கனெக்டர் ரொம்ப முக்கியமா படுது. அதுதான். இப்ப காந்தாரான்னு ஒரு படம் வர்றப்ப யாருக்குமே அது காந்தாரான்னா என்னன்னு தெரியாது. வேற ஒரு பேர்னு தான் நினைப்போம். பட் நம்ம கதைக்கு பேர் வைக்கிறத தாண்டி கண்டென்ட்டுக்கு பேர் வச்சுட்டா பெட்டரா இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால கண்டென்ட்டோட ஸ்ட்ரென்த்துக்காக வச்சப்பட்ட பேர் தான். ஆக்சுவலி இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அலங்கு வந்து நம்ம நல்ல யோசிச்சு பெஸ்ட் டைட்டிலா இருக்கிற மாதிரி தோணுது ப்ரோ. ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து காளின்னு ஒரு டைட்டில் நீங்க சொன்னீங்க. அப்புறம் நம்ம போய் கேட்கும்போது தரவே இல்லை. ஞாபகம் இருக்கா? ஆமா காளின்னு இல்ல, காளியோட சேர்த்து ஒரு பேரோட சேர்த்து ஆமா கேட்டோம். அது அப்புறம் நிறைய காளி இருக்கு. படம் வருது, மகாகாளி அது இதுன்னு வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தானு சார் தான் சொன்னாரு அது காளின்றது வேண்டாமா அப்படி. அவரும் சொன்னாரு முன்னாடி கபாலியே காளின்னு தான் இருந்துச்சான். ஸோ அதுக்கப்புறம் தான் அது கபாலியா மாறுச்சு டைட்டில் என்ன அவர் சொன்னார். ஸோ அதனால நீங்க வந்து ஒன்று கிடைக்கலன்னா ஒரு பெட்டராக தான் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறமா தான் அலங்குன்னு டைரக்டர் சஜஸ்ட் பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு.
ஸோ அது கேட்கும்போதே அழகா இருந்தது. இன்னைக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் யாரோ ஒரு 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 நியூட்ரலான ஒரு ஒரு ட்விட்டர் பேஜ்ல கூட போட்டிருந்தாங்க. நம்ம வரலாற்று இதுல இருக்கிற ஒரு பேரை வந்து ஒரு சினிமா மூலியமா திருப்பி நம்ம காமன் கலோக்கியல் இதுக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயம். அதை நீங்க பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அலங்கு அப்படின்ற ஒரு சுத்தமான தமிழ் பெயர். ஒரு பழைய நம்ம நாட்டு நாயின்னு சொல்றாங்க. நம்ம ப்ரீடு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை இந்த மாதிரி நாய்கள் தான் இருக்கு இப்போ. அலங்குன்றது வந்து இப்போ அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ரீடே இல்லை இப்போ. பட் இந்த மாதிரி நமக்கு நம்ம ஊர் நாட்டு நாயின்றது வந்து ஒரு பெருமையா இருக்கு. அது அது அதை வந்து படத்துடைய பேரா வச்சிருக்கோம். 2வது அலங்காரம்லாம் இருக்குல்ல ப்ரோ. அலங்காரம், அலங்குனா ஓடுறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் டைரக்டர் அப்படி வச்சாரு. சாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் டிசைன்ல அவர் கிங்கு. அவர் நிறைய அவர் எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணுவார் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் அவர் பெரிய ப்ரொடியூசர். பட் இந்த படத்துக்குலாம் எங்களோட தேவையே இல்லை அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் ஒரு 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 ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்தாரு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல ஒரு கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டா சப்போர்ட் பண்ணிட்டே வந்தாரு. படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவரு முடிச்சு வெளில வந்தோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வெர்ஷன், அது ஒரு வெர்ஷன் 2 அந்த மாதிரி ஒரு வெர்ஷன். பயங்கர பதட்டமா இருக்கும்ல, உங்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் பார்த்துட்டு வர்றாரு, என்ன சொல்லுவாருன்னு தெரியாது அப்படின்னு ஒன்று இருக்கப்ப தம்ஸ் அப் காட்டினாரு. அவர் நினைச்சிருந்தா கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி பேசிட்டு டீ இப்படி கையில கிளாஸ் வச்சுட்டு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டினப்ப உண்மையாவே அது வந்து பயங்கரமா இருந்தது. அவரு எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்றதுக்கு உதாரணம் என்னன்னா, அவருக்கு சம்மந்தமே இல்லை. நான் எனக்கு 2 தடவை தான் பேசியிருக்கேன். பட் இவங்க என்னதான் இருந்தாலும் அதை சொல்லணும். அதை ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்னார், ரொம்ப நல்ல கரெக்டா போறீங்க, எல்லாம் சூப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எங்களுக்கு தொடர்ந்து அவர் சப்போர்ட்டும் பண்றாரு. ஜஸ்ட் அவரு நான் படமும் நல்லா இருக்கிறனால தான் போடுறாரு, எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி போடுறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி இந்த டைம்ல சொல்லணும். மத்த ஒரு ப்ரொடியூசர் வந்து அவ்வளவு சீக்கிரம் இன்னொரு ப்ரொடியூசரை வந்து இது பண்ணி ரொம்ப கஷ்டம் அது. ஆனா இங்க அது ஈஸியா நடக்குது. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அது நடக்கும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஃபோன் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்றாங்க. சிவிகுமார் சார் சப்போர்ட் பண்ணார். சிவிகுமார் சார் சொன்னாரு, நல்ல வேலை நீ 13ஆம் தேதி, எல்லாரும் 13ஆம் தேதி வந்தா நமக்கு ஹார்டா இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவங்களே ஒரு டேட்ல வந்து மோதிக்கிட்டா வம்பு வந்துடும். அது ஒரு மாதிரி சிக்கலா இருக்கும். அவங்க போஸ்டர் நான் போட முடியாது, என் போஸ்டர் அவங்க போட முடியாது. நல்ல வேலை தள்ளிட்ட அப்படின்னாரு. அவரும் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்றது வந்து ஹாப்பியா இருக்கு. ஆமாம், ஜென்ரலாக அது ஒரு நல்ல எல்லாருமே நம்மளை வந்து ஒரு யங் டீமு, சின்ன டீம் வராங்க அப்படின்னும் போது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்னும் அப்கமிங் பீப்புள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஜென்ரலாக உள்ளார வர முடியாது அவுட் சைடராக இருந்தால் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே இங்கே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட் தான் அது. குறிப்பாக தானு சார்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இல்லவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி செல்ஃபின்ற ஒரு படத்தை வந்து அவரு போட்டு ப்ரெசன்ட்ஸ்ன்னு ஒன்று போட்டதுனால தான் அது ஒரு பெரிய அன்னைக்கு இந்த கோவிட் டைமில் அது ஒரு பயங்கர ஒரு சேலுக்கு கொண்டு வந்தார். தேட்ரிக்கல் ரிலீஸ் கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி தானு சார் மட்டும் சின்ன பசங்க தானே, எதுக்கு நம்ம பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க கூட முடியாது. அதுக்கு வந்து தானு சார் தான் எப்பயுமே அது நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைம்ல இருந்து கூட எப்போ ஆனால் அடிக்கடி போய் அவர்கிட்ட முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும். அவரே சொல்லுவார், மறந்துடுவாமா நீ அடிக்கடி வந்து முகத்தை மட்டும் காட்டிட்டு போ அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் தானு சார் எந்த டைம் போனாலும் அவரை பார்க்கலாம், ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த டைமில் அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். ஓகே, மற்ற விஷயங்கள் பேசுங்க ஜாலியா. படம் பார்த்துட்டு இன்னொரு நாள் எல்லா டீமோட. சக்தி ப்ரோ, வேற ஏதாவது ஒரு பெரிய அப்டேட் ஏதாவது கொடுங்க. நாளைக்கு ஈவினிங் ஒரு பெரிய அப்டேட், மேசிவ் அப்டேட் சொல்றேன். அழகுதான், பயங்கரமா அப்டேட். ஆமாங்க, அலங்கு அப்டேட் தான். அலங்கு அப்டேட் தான், ஆனா அது வேற மாதிரி ஒரு அப்டேட் வச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் கூட பார்க்கறதுன்னு ப்ரோ. அது போட்டோமே, அவர் அப்டேட் புது அப்டேட் ப்ரோ. சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கறது இன்னும் நடக்கல. அவர் ஷூட் ஏதோ போயிட்டு இருக்கு, சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஃபாலோ பண்றாங்க ப்ரொடக்ஷன்ல, அவங்க தான் சொல்லணும். சூப்பர். வேற மாதிரி ஒரு அப்டேட் நாளைக்கு கொடுங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு ப்ரோ? ஈவினிங்கா இருக்கலாம், தெரியல. நீங்க தான் சொல்லணும், எல்லாம் டைம்லாம் சொன்னீங்கன்னா சக்தி ஃபீட்பேக் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் போட்டுருவோம். ஓகே ஓகே, சூப்பர். நன்றி ஐயா. தேங்க்யூ கார்த்திகேயா, ரொம்ப நன்றி.
இவ்வளவு டைம் தேங்க்யூ ப்ரோ. ஒதுக்குனதுக்கு நன்றி. குட் நைட் தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ. பாய். தேங்க்யூ. நானும் அப்படியே ஓகே ப்ரோ. பாய். தூங்க போறேன். எல்லாருக்கும் நன்றி. அவ்வளோதான், நம்மளும் தேங்க்யூ. முடிச்சிடலாம். தேங்க்யூ ப்ரோ. பாய். தேங்க்யூ குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூ வந்ததுக்கு. ஓகே.